like to invite you all today afternoon for the special program in respect of legal awareness given by the FICUS team. Now I would like to invite Dr. C. Jodi Sophia, Principal CSI Jayaraj, Annapakyam Nursing College, to deliver the welcome sheet. She is a woman of strength, courage and dignity, and you are all very blessed to be led by her. Good evening one and all. இன்னைக்கு இந்த இடத்துல இலவச சட்ட உதவி ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நம்மளோடது ஒரு ஆராய்ச்சி மையம் இல்லையா? We do nursing research and they do research in different areas where we need the legal consent or legal guidance. So as a team அவங்க நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம வீடு தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ நம்மளை தேடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன உதவி வேணும், என்ன ஃபீல்டில் எப்படிப்பட்ட சட்ட உதவிகள் தேவை அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்க இந்த பேப்பர் எல்லார் கையிலையும் கிடச்சிச்சா? இலவச சட்ட உதவி ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய ஒரு வெப்சைட் அண்ட் மெயில் ஐடி, செல்ஃபோன் எல்லாமே இருக்குது. எந்த ஏரியாவில் வேணாலும் யூ கேன் ஆஸ்க் ஹெல்ப். எந்த ஃபீல்டுலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், உதவி கேட்கலாம். அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான உதவி வேணாலும் கேட்கலாம். ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்லிட்டு தென் ஐ வில் ப்ரொசீட் வித். ஸோ நம்மளுடைய கல்லூரி யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஒரு முறை ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக நம்மக்கிட்ட ஒரு கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் வந்து சேர்ந்தாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக கருப்பாக, ஒரு பையனை மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் அவளுடைய பெயர் மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்க வந்த பிறகு நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். என்னன்னா, அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாள் நாங்கள் அவகிட்ட பேசி பழக ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு தெரிய வந்தது அவகிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குதுன்னு, இன்க்ளூடிங் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, புகையில போடுறது, குட்கா போடுறது, இப்படி பழக்கங்கள்லாம் அந்த பிள்ளைகிட்ட இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஒரு கேர்ள் அது மெதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிற நேரத்தில் அவன் நிறைய அந்த மாதிரி பொருட்களை வாங்க ஆரம்பித்ததும், அதே போல் இங்கே இருக்கிற சில அட்டண்டர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்ததும் கண்டுபிடிச்சி மற்ற காலேஜில் என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியேற்றிருப்பாங்க. நாங்கள் வெளியேற்றலை. ஐ ஸ்டார்டட் கிவிங் ஹர் கவுன்சிலிங். அப்போ நான் அவகிட்ட அவளுடைய ஹிஸ்ட்ரி கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. எல்லா நாளும் ஆஃப்டர் 4:30 ஒரு 2 மணி நேரம் அந்த பொண்ணு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ அவகிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், உன்னுடைய உடலுக்கு தேவையானது சாப்பாடு, ஆகாரம் தான், குட்கா புகையில கிடையாது. இங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாமே சாட்சி. நான் ஏதோ ஸ்டோரி எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததை சொல்லலை, நம்ம கல்லூரியில் நடந்ததை நான் சொல்கிறேன். அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட, மகேஸ்வரி கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் அவகிட்ட நான் கவுன்சிலிங் கொடுக்கப்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அம்மா அப்பா ரொம்ப புவர், +2 படித்து முடித்தா, அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற நேரத்தில் வீட்டில் கடன் தொல்லை ஜாஸ்தியாகி வீடு ஜப்தியாகிற நிலைமை வந்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பொண்ணு திருப்பூரில் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இவளை வேலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. புரியுதா? +2 முடித்த உடனே. அப்போ அந்த குடும்பம் 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த 1.5 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு இந்த பிள்ளைய அடிமை மாதிரி விற்று விட்டாங்க. திருப்பூருக்கு அந்த பொண்ணு போயிருச்சு. அங்கே போன உடனே அங்கே அவளுக்கு பயங்கர டார்ச்சர். ஏன்னா தனியாக ஒரு பெண்ணாக அங்கே மாட்டிக்கொண்டதுனால அந்த இடத்த விட்டு அவள் தப்பிச்சு ஓடிட்டா. ஆனால் அந்த 1.5 லட்சத்தை கட்டாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதனால் அவள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி ஒரு பையனை போல உடை அணிந்து கொண்டு, ஏன்னா பொண்ணுன்னா சேஃப்டி இல்லைங்கிறதுனால ஒரு பையனை போல ட்ரெஸ் பண்ணிட்டு, ஹேர் கட் எல்லாம் ஒரு பையனை மாதிரியே பண்ணிட்டு, சினிமாவில் நடக்கிற மாதிரி இன்னொரு ஒரு ஊருக்கு கோயம்புத்தூர் பக்கம் ஒரு இடத்துல போய் அவளாவே வேலை பார்த்து அவளால் முடிஞ்சாலன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அந்த பொண்ணு. பயங்கர மன வலிமை அவளுக்குள்ள. நான் எப்படியாவது இந்த சமூகத்தில் சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்த நிலைமையில அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எப்படியோ இவளை கண்டுபிடிச்சி இவளை கூட்டிகிட்டு வந்து, நீ நல்ல மார்க் வாங்கியிருக்கிற +2ல். இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம். அந்த செகண்ட் இயர் பிகினிங்கில் அவங்க கூட்டிகிட்டு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணு, உனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் லோன் அப்ளை பண்ணி அப்படி தான் அந்த பொண்ணு நம்ம கல்லூரிக்கு வந்தா. அண்ட் இன்னைக்கு ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அவளே
along with BS Nursing லாவும் படிச்சுட்டு அவ ஒரு சட்ட ஆலோசனை மையம் அண்ட் ஆல்சோ நர்சிங் தொழிலும் சேர்த்து பண்ணி கொண்டு வருகிறார். மகேஸ்வரிக்கு ஒரு கிளாப் கொடுக்கலாமா? அவளுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்தது நம்முடைய கல்லூரி. அவகிட்ட அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடவே கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். நான் சொன்னேன், அவளை எல்லா விதத்துலையும் அப்ரிஷியேட் பண்ணுவேன். யூ ஆர் வெரி பவர்ஃபுல் கேர்ள், இந்த சொசைட்டியில் ஒரு எதிர்நீச்சல் போட்டு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவளை அப்ரிஷியேட் பண்ணி அவளை பேச வச்சு நிறைய இடங்களுக்கு அவளுடைய சாட்சியை கொண்டு சென்றாள். கம்ப்ளீட் ஷி வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஹர் அடிக்ஷன்ஸ். எல்லா அடிக்ஷன்லேருந்தும் அவள் வெளியே வந்தா. ஒரு நல்ல பர்சனாக படித்து முடித்து நம்மளுடைய கம்யூனிட்டி ப்ரோக்ராம் அவள் போகும் பொழுது, கம்யூனிட்டியில் ஒரு லா ரிலேட்டடாக ஒன்று படிப்பீங்க இல்லையா, அந்த டைமில் ஷி காட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் லா அண்ட் அவள் அந்த ஃபீல்டையும் சேர்த்து படித்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஷி காட் ஹர் டிகிரி ஆல்சோ அவார்டு. ஸோ அப்படி ஒரு தன்னம்பிக்கை அவளுக்குள்ளாக அவள் வளர்த்து கொண்டான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க ஒரு சாதாரண பிள்ளைகளாக வளரக்கூடாது, சரியா? we are somebody who is very special, okay? we are very very special. நம்மளால எதையும் சாதிக்க முடியும், எங்கேயும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்குள்ளாக இருக்கணும். அதனால இன்னைக்கு நமக்கு அதை குறித்து ஒரு ஆலோசனை கொடுப்பதற்காக நம் மத்தியில் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அட்வொகேட் சாமிதுரை அவர்கள், he is the chairman of Tamil Literacy Club, மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் உடைய சேர்மனாக இருக்கிறாங்க. அண்ட் வி ஹவ் காட் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் பிகாஸ், அதாவது இந்த இலவச சட்ட உதவி ஆராய்ச்சி மையத்துடைய ஃபவுண்டர் மிஸ்டர் பி பாண்டிராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அண்ட் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் மிஸ்டர் எஸ் வினோத் வந்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்மளை இந்த ஹோல் ப்ரோக்ராமை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மிஸ்ஸஸ் ஷாலினி பிரியங்கா அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் வந்திருக்கிறாங்க. அண்ட் மிஸ் மரியா வினோலா அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட். அண்ட் எல்லாரையும் சொன்னால் டைம் பத்தாது, அதனால ஷால் வி வெல்கம் ஆல் ஆஃப் தெம். So I am so happy to welcome them amongst us. And நீங்கள் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் லிசன் பண்ணிட்டு வேற ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா you can ask them. Thank you. God bless. Thank you, ma'am, for sharing your true instance of a student who has come in a depressed stage, in a downtrodden stage, and your college has made her to come out, to go out of this college in a flying colors. And you girls will also be shining as beautiful butterflies as you go out of this college. Now, and I am also happy to have the Vice Principal, Dr. Merlin, to be along with us. And now, I would like to invite Mrs. Shalini Priyanka, Advocate High Court, to give some introduction about our FICUS. A very good evening to all. Firstly, I am very privileged and overwhelmed to be present here before the beautiful young girls and boys. And I would like to thank the principal of CSI Nursing College, Madam Sophia, for giving us the opportunity. Thank you, ma'am. And I would also like to thank Mr. Advocate Samidurai sir, who has provided this opportunity to create a legal awareness among the students. And to the point, what is FICUS? நீங்கள் ஃபைக்கஸ்னா என்னென்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you will get to know that ficus is the botanical name of banyan tree. So banyan tree, hope you all know the structure and functions of banyan tree. So banyan tree எப்படி இருக்கும், நம்ம ஒரு இடத்துல பிளான் பண்ணோன்னா அதிலிருந்து ஒரு ரூட் மேலே இருந்து கீழே வந்து அகைன் அதிலிருந்து ஒரு ட்ரீ க்ரோ ஆகும். ஸோ ஆல்டுகெதர் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் you will see a very big banyan tree grown in a very good way which will be very helpful to the environment and nature. So எங்களோட ஃபைக்கஸோட ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we wanted to grow like a banyan tree along with all you students and the people of the society and to create a legal awareness among the students and also to the people. So I would like to tell you that what is all the functions of the ficus அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, our main motto is like
லா வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கா அண்ட் ஈக்குவலாக உங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? இப்போ உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை என்ன இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலோ, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இன் யோர் ஏஜ் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து யூ வில் நாட் ஹாவ் அ சஃபிஷியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சார்ட் அவுட் ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டாக வி வில் ஆக்ட் லைக் ஒரு இன்டர் பாடிஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். ஸோ எங்களோட கேப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா our caption is வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ். வாய்ஸ்லெஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாய்ஸ்லெஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யாரெல்லாம் வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சொசைட்டியில் எடுத்துக்கிட்டோன்னா the people who are very background in their economical way and might be they belong to some other community which is not provided along with the society. ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து வரவங்களெல்லாம் வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு we act like a voice which means that இப்போ பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிறைய ப்ராப்ளம்ஸோட ரூரல் சைடில் இருந்தோ வெரி புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே we act as a voice. That is what we are providing a free legal camp to all you people. So what is all the services provided by the FICUS அப்படின்னு பார்த்தோன்னா, first thing I would like to tell that we give a seminar to educate all the young students. That is what we have been here today to deliver you all the awareness about the legal program. And secondly, we do all pro bono services. Pro bono servicesனா என்னென்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்களோ இல்லை லீகல் சர்வீசஸ் தேவைப்பட்டு அப்ரோச் பண்ண முடியாதவங்களுக்குலாம் ஃப்ரீயாக லீகல் சர்வீசஸ் கொடுத்து அவங்களோட கேசஸையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் we are guiding them. So that is the pro bono services we are doing. So apart from this, we are doing child protection services. Child protection, you all know that in a society ஒரு சைல்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அண்ட் சைல்ட் லேபர் பற்றி உங்களுக்கு தெரியும் அண்ட் சைல்டு அப்யூஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். வெதர் தேல் பி கெட் அப்யூஸ் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை போகிற இடத்துல டியூஷன் எங்கே போனாலும் சைல்டு அப்யூஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல சைல்டுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கணும், எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் கிட்ஸ்க்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாமே we are doing it for free counseling and free legal services. So our team is providing all the services. So what is all the matrimonial issues? And more girls are present here. So obviously once somebody already you might have got married and எல்லாருமே one day we are going to get married. So அந்த மாதிரி இருக்கும்போது what is all the matrimonial issues பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. So obviously ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா you should have the courage to meet up the people. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லீகலாக நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் you girls should know. ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் மேட்ரிமோனியல் இஷ்யூ சர்வீசஸ் கவுன்சிலிங்ஸ் எல்லாமே we will be providing. So you can freely have the number and you can contact us. I'll tell you about that later. And next வந்து பார்த்தீங்கன்னா we are providing a free legal camps. Legal camps வந்துட்டு again I'll tell you like ரொம்ப remote areas, hill stations அந்த மாதிரி இருக்கிற people who even don't have a basic facility to get access to the cities அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் we are going and doing all the free legal camps and to give them the legal awareness. So that is what we have been doing. And more than that, since I have come here, I would like to tell you that we have recently started a reading club. உங்கள் எல்லாருக்கிட்டையும் pamphlets கொடுத்துருக்கோம்ல, அந்த pamphlets we have mentioned a number in which I have been actively doing a reading club. அங்கே reading clubனா என்னன்னா, first let me tell you that reading clubல I will be and our team will be posting all the data, not only about legal, எல்லாத்த பற்றியும் போஸ்ட் பண்ணும் for general awareness to live in the society. எல்லாமே we are posting. And apart from this, girls and boys, if you have got any issues to be sorted out legally, you can just add yourself into the group and you can actively participate and let us know what is all the legal problems you are facing and what is all the legal counseling you needed from our side. So this is the activities of the FICUS, and I'm very thankful for providing me this opportunity to speak in front of all the beautiful girls. Thank you. Thank you, Shalini, for sharing the functions of the FICUS. Now I would like to invite Mr. K. Samidurai, Advocate, Chairman, Tamil Literary Club, Madurai Bench of Madras High Court Association, who is always in our forefront and who comes to social service and for the upliftment of the women. தேடி சோறுநிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடு கூற்றுக்கு பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப சரித்திரம் படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் என்ற அந்த பாட்டையிலும், கற்பு என்று நிலை வந்தால் அது இரு கட்சிகளுக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொன்ன அந்த வாக்கை எல்லா வகையிலும் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற நிலைகளை மாற்றிய நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய குடும்ப நண்பர் ரெவரண்ட் யாக்கூப் ஐயா அவர்கள், தாளாளர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் மதிப்புடன் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். துணை முதல்வர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பைக்கஸ் அமைப்பினுடைய ஃபவுண்டர் சேர்மன், என்னுடைய அருமை நண்பர், எம்பிஹெச்சினுடைய பிரசிடென்ட், ஆற்றல் மிகு ஆண்டிராஜ் வழக்கறிஞர் அவர்களுக்கு என் வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். விமல் லாயர்ஸினுடைய வைஸ் பிரசிடென்ட், இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம காம்பையராக இருக்கக்கூடிய வினோலினி மேடத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாதிரி மதுரையில் எம்பிஹெச்சியினுடைய செயலர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ் பட் டீம் ஒர்க்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப் என்று சொல்வார்கள். ஒரு தனி மனிதனால் எந்த வெற்றியும் பெற முடியாது. ஹோல் டீம், அந்த லீடர்ஸ் கனெக்ட் வித் மைண்ட் அண்ட் பாடி என்று சொல்வார்கள். அதை சிறம்பட செய்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் பெருந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பெர்னாட்ஸா வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் இங்கே வந்திருக்கின்றார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடு தேடி நீதி நிலவ வேண்டும், இதுதான் கான்செப்ட். ஏன் இந்த சட்டத்தை, எப்படி நீங்கள் வீடு தேடி வைத்தியம் சொன்னீங்க, அதே கான்செப்டை இங்கே பைக்கர்ஸ் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அமைப்புக்கு முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள். ஜஸ்ட் ஆரம்பம் அற்பமாக இருக்குது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அவங்க ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாதம், 2 months, 2 மாத குழந்தையிலேயே அவங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இன்னைக்கு பல பள்ளிகள் கல்லூரிகளிலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், முதலிலே இந்த ஹோல் டீமுக்கு நாம் ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம்னு நான் விரும்புகிறேன். சட்டம் எனக்கு தெரியாது, ஆகவே நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த செவிலியர் துறையிலும் மெடிக்கல் ஃபீல்ட்லையும் லா பல வேறு வகையிலே தொடர்பாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இன்னைக்கு கிரிமினல் லாலையும் சரி, கன்சியூமர் லாலையும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டாக இருக்கட்டும், அத்தனையிலையுமே நீங்கள் அவ்வளவு பேருமே அதில் சட்டவர்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். எனது சட்டம் நமக்கு இருக்கிறப்ப உரிமைகளை தாராளமாக பெற முடியும். சூழ்ச்சியால் சுவர் அமைத்து, சுயநலத்தால் கோட்டை கட்டி, சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு, சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகாரத்தை மாற்றக்கூடிய மாபெரும் வல்லமை சட்டத்திற்கு இருக்கிறது. அந்த சட்டத்தை எளிமைப்படுத்தி நீங்களும் அது ஒரு பார்ட்னராக இருந்து நீதியை பெற வேண்டும் என்பதிலே நாம் முனைப்போடு இங்கே நாம் இந்த விழிப்புணர்வு முகாமை பைக்கஸிலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் என்ன செய்ய போகிறோம், அதுக்கு முன்னாடி நாம் ஒரு முக்கியமான ஒரு வழக்கை இலவச சட்ட உதவி ஆணையத்தின் மூலமாக நம்முடைய முதல்வர் அவர்கள், செல்வி என்ற ஒரு அட்டெண்டர், இங்கே வேலை பார்த்த ஒரு அட்டெண்டர், கணவர் இறந்து விட்டார். கடன் வாங்கி அந்த கந்து வட்டியின் மூலமாக பாதிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு
அந்த பணம் வீடே போயிடுச்சு. அவங்களுக்கு இருக்கு ஒரே ஒரு சின்ன வீடு. ஹஸ்பண்ட் சம்பாதிச்சது நம்ம ஸ்கூல் இந்த காலேஜ் மூலமாக கிடைச்ச பெனிஃபிட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு வீடு ரொம்ப ரொம்ப பிரதானமாக இருந்தது. பையன் வேற டைடுன்னு நினைக்கிறேன். பையன் ஆல்சோ டைடு. அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ், எதிர்மறையான சூழ்நிலைகளிலே அந்த அம்மா பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி முதல்வர் அவர்களிடம் வந்து எப்படியாவது அம்மா எனக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார். ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அதாவது பத்திரமே பதிவு செய்யப்பட்ட ஒன்றே எல்லாமே அவன் நினச்சா தரவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை. பல வருடங்கள் ஆயிடுச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி. அப்போ மனம் தளராமல் அந்த நீதிக்காக நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் போராடினார். என்ன செஞ்சால் நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய நீதிபதியிடம் நேரிலே சந்தித்து அந்த கந்துவட்டியை வாங்கிய அந்த வீட்டை பதிவு செய்த அந்த நபர் மீது ஒரு புகாரை கொடுக்கப்பட்டது. இப்படி புகார்னா அவரை வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்றில்லை, கூப்பிட்டு பேச வேண்டும் என்று. அவரும் வந்தார். எனக்கு நியாயமாக கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தா போதும், எனக்கு அநியாய வட்டி வேண்டாம், அந்த வீட்டை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி. ஆனால் அந்த வீட்டை திருப்பி கொடுக்குறேன்னு அவங்க சொன்னால் கூட கையில் அந்த அம்மா கையில் காசு இல்லை. 8 லட்சம் ரூபா அவங்க கையில் கிடையாது. ஆனால் அந்த வீடை திருப்பணும். அப்போ அந்த அமௌண்ட்டையும் குறைச்சும் பேச வேண்டியிருக்கு, வட்டியும் இல்லாமல் முடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் மேடம் ஒரு அற்புதமான வழியை செய்வார். ஏன்னா உற்சாகமாய் கொடுத்த இடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார். லா லவ்ஸ் சியர்ஃபுல் கிவர். அந்த எல்லார்ட்டையும் அலுமனியில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் டொனேட் பண்ணாங்க. அந்த பணத்தை பெற்று அப்படியே அசல் பணத்தை கொடுத்து அந்த வீட்டை மீட்டு அந்த செல்விக்கு அந்த வீடை திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அது முழுக்க முழுக்க கல்லூரி முதல்வர் அவருடைய முழு முயற்சி என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் நீதி என்பது. முடியாது, மறுக்கப்பட்டது, எதுவுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலைகளில் கூட அந்த நீதியை நாம் பெற்றுத்தரும் பொழுது அது பணமும் நம்ம கொடுத்து அவங்களுக்கு வட்டியும் இல்லாமல் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இன்று இருக்கிறது. இன்னைக்கு பல சட்டங்களிலே இருந்தாலும் நான் உங்களோடு சில சட்டங்களை மட்டும் சொல்லி கேள்வி பதில், ஏன்னா எனக்கு அடுத்து இங்கே ஃபவுண்டர் பிரசிடெண்ட் அவரும் பேச இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து கேள்வி பதில் அதிகமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கொஸ்டின் ஆன்சர் 2 சைட்லையுமே இருந்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதிலே எத்தனை பேருக்கு நிர்பயா கேள்விப்பட்டிருக்கிறேன்? நிர்பயா என்ற பெண்மணியை பற்றி யார் கேள்விப்பட்டிருக்கிறேன்? வெரி குட். ஓ, சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ரைசிங் த ஹேண்ட். இந்த நிர்பயா என்ற பெண் 16/12/2012 டெல்லியில் தன்னுடைய ஃப்ரெண்டோட கூட போயிட்டு அந்த பெண்மணி நேரடியாக பஸ்ஸில் நைட் ஷோ படம் பார்த்துட்டு வர்றப்ப அங்கே இருக்கக்கூடிய டிரைவர், கண்டக்டர் உள்பட இளம் சிறார்கள், ஜுவனைல் உள்பட இளம் சிறார்கள் உள்பட அவளை பாலியல் வன்முறை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நேக் பண்ணி நிர்வாணப்படுத்தி அவள் வயிற்றிலே அந்த கியர் பாக்ஸை எடுத்து குத்தி குடலை வெளியே எடுத்து நடு ரோட்டில் தூக்கி போடுறாங்க. இது ஹேப்பன்ட் அட் கேபிட்டல் சிட்டி, டெல்லியிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் பதிவு செய்திருக்கேன். அதுக்கு பிறகு சட்டங்களில் கம்ப்ளீட் மாற்றங்கள். ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா கமிட்டியின் மூலமாக பல சட்டங்கள், அதில் குறிப்பாக சில சட்டங்களை நாம் வைத்துக்கொள்வோம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச பல இடங்களில் செவிலியர்கள் மட்டுமல்ல, பல பேர்களை அவர்கள் தன் பக்கம் காதலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர் மீது முகத்திலே ஆசிடை ஊற்றக்கூடிய அபாயம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஜில்டட் லவ் என்று சொல்வார். அப்படி செய்யக்கூடிய கயவர்களுக்கு முதலிலே குறைந்த தண்டனை தான் இருக்குது. இந்த நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு எல்லாருக்கும் தூக்கு தண்டனை. இந்த நிர்பயா கேஸில் அத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை. அதில் ஒருத்தர் சூசைடே பண்ணிட்டான் ஜெயிலில் வந்து. இந்த பிறகு பல மாற்றங்களிலே குறிப்பாக
த்ரோயிங் ஆசிட் அட்டாக், ஒரு பெண் முகத்தை விகாரப்படுத்தி ஆசிடை ஊற்றினால் ஆயுள் தண்டனை வரை தண்டனையாக மாற்றம் செய்யப்பட்டது. அவர்களுக்கு நஷ்ட ஈடை உடனடியாக தர வேண்டும் என்று கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் கொடுத்தார். ஜிஓ இருக்கிறது. இலவச சட்ட உதவி ஆணையத்தின் மூலமாக வித்தின் 30 days 3 lakhs கொடுக்க வேண்டும். மொத்தம் 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு. அந்த செய்தான் இல்லையா, அந்த கல்பிரிட் ஆசிடை ஊற்ற முயற்சி செய்யும் பொழுது அதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாலே 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. செக்ஷன் இப்பொழுது பல மாற்றங்களிலே கொண்டு வந்துவிட்டார். இந்திய தண்டனை சட்டத்திலே 326A B என்ற 2 பிரிவுகளிலே இந்த பாதுகாப்பு முதல் முறையாக கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், பிரைவேட் டிஃபென்ஸ். ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்று சொன்னால் இந்திய தண்டனை சட்டத்திலே இது குறிப்பாக ஒரு பெண் ஆசிடை ஊற்ற ஒருத்தர் வர்றான்னு சொன்னால், எத்தனை பேர் கராத்தே தெரியும்? குங்ஃபூ, கராத்தே, ஜூடோ ஏதாவது. அப்போ சப்போஸ் நீங்கள் போட்டு அவனை அடித்து காலி பண்ணிட்டீங்கன்னா அது வழக்கில் அப்பன்ஸ் ஆகாது. தட்ஸ் கால்டு ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் 100 இந்தியன் பீனல் கோட். அதுக்காக நம்ம யாரும் செய்ய மாட்டோம், இப்படி நடக்கவும் நடக்காது. வி ப்ரே ஃபார் தட். சரியா? பொதுவாக சொல்கிறேன், இப்படி யார் எது செய்ய முயன்றாலும் அவர்களுக்கு சட்டத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் தமிழக அரசு 1 வருடம் விடுமுறையை கொடுப்பதற்கு கொடுத்திருக்கிறார். சம்பளத்தோடு கூடிய ஒரு இது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். பெண்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிக்கிள் 14 15 32 42 46 51G வரை முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு பெண்களுக்கான முழு பாதுகாப்பை பார்க்கிறோம். தென் ஸ்டாக்கிங், ஒரு கேர்ளை பின்தொடர்ந்து ஒருத்தன் போகிறான்னு சொன்னால் முந்தியெல்லாம் ஒரு தண்டனை கிடையாது. ஒரு 100 ரூபா ஃபைனை கட்டிட்டு அவன் பாடு போயிடுவான். ஆஃப்டர் நிர்பயா ஸ்டாக்கிங் சொல்லக்கூடிய பின்தொடரக்கூடிய உற்று பார்த்தாலோ செல்ஃபோனில் கேப்சர் த இமேஜ் என்று எடுத்தாலோ சட்டத்திலே மிக கடுமையான தண்டனை, குறைந்தபட்சம் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. ஏன் இதை சொல்கிறேன்னா, பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பல பெண்கள், டாக்டர்ஸ், செவிலியர்கள், பல்வேறு ஆஃபீஸர்ஸ் இந்த ஸ்டாக்கிங் என்று சொல்லக்கூடிய எப்பயுமே பின்தொடரும் பொழுதே நாம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னு சொன்னால் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். க்ரைம் ரேட்டுக்கு முதலிலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை எது என்று சொன்னால், முதலிலே ஒரு பெண்ணை பின்தொடரும் பொழுதே நாம் மிக மிக அலர்ட்டாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கி எத்தனையோ ஆப் இருக்குது. காவலன் ஆப் மாதிரி இன்றைக்கி எத்தனையோ SOC ஆப்பில் எவ்வளோ டவுன்லோட் பண்ணி நாம் வைத்துக்கொள்ள முடியும். 1098 இருக்கிறது. மொமெண்ட், போலீஸ் ரவுண்ட் த கிளாக் வித்தின் 2 minutes ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதிலே முன்றிக்கும் இப்பொழுதும் ஒரு சட்டத்திலே ஒரு பெரிய மாற்றம். இப்படி போய் பாதிக்கப்பட்ட விமன் அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வாங்க மறுத்துட்டாருன்னு சொன்னால், முந்தியெல்லாம் சாதாரண ஒன்றுமே பெரிய தண்டனையே கிடையாது. ஆஃப்டர் நிர்பயா 166A படி, இந்திய தண்டனை சட்டம் 166A படி அவர்களுக்கு ஓராண்டு தண்டனை குறைந்தபட்சம் யாருக்கு தரலாம்? இன்ஸ்பெக்டருக்கு. யாருக்கு தரலாம்? காவல்துறை அதிகாரிக்கு. ஏன் என்று சொன்னால், கிரைம் அகென்ஸ்ட் விமன், பெண்களுக்கு ஸ்டாக்கிங், வாயரிசம், ஆசிட் அட்டாக், செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் எது யார் செய்ய வந்தாலும் சரி அதை தடுத்து நிறுத்தி அவர்களை பாதுகாப்பதற்கு சட்டத்திலே இப்பொழுது வந்திருக்கிறது. இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி சாலியன்ட் ஃபீச்சர் என்று நாம் சொல்லலாம். அதுமாதிரி நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாலும் அவன் ஜாலியாக காலரை தட்டிட்டு உள்ளே போகிறானேன்னு சொல்லி முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ நோ, க்ரைம் அகென்ஸ்ட் விமனில் எனி ஈவன் மேஜர் ஆர் மைனர் கேங் ரேப் என்று இருக்கும் பட்சத்திலே அந்த கயவர்களுக்கு நோ ஆன்டிசிபேட்டரி பெயில் லைன் என்று சட்டத்திலே
முதல் முறையாக 2021 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியினை இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சப்போஸ் ஒருவேளை முன்ஜாமீன் இல்லை அவன் அரெஸ்ட் ஆயிடுறான் அப்படி என்று சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் குறைந்தபட்சம் 15 நாளுக்கு பிறகு நோட்டீஸ் போட்டு அந்த பெண்ணிடம் அப்ஜெக்ஷன் இருக்கிறதா என்பதை கேட்டு காம்பன்சேஷன் கொடுத்ததற்கு பிறகுதான் பிணை மனுவே கொடுக்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. இதெல்லாமே இந்திய தேசத்திலே நாம் இந்தியாவில் பல கல்ச்சர், நமக்கு பல ரிலிஜன், ஆனால் ஒன் நேஷன் ஒன் சாங், நமக்கு நேஷனல் ஃப்ளாக் என்ற ஒரு உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களிலே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை, போக்சோ என்ற சட்டம் மிக கடுமையாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு அருணா என்ற ஒரு நர்ஸ், அந்த அம்மா அடித்து அந்த கயவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ அவங்க செவிலியர் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அன்நேச்சுரல் அஃபென்ஸுக்காக அந்த செவிலியரை அடித்து மண்டை உடைந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெமரியே லாஸ் ஆகி கோமா ஸ்டேஜ்லேயே பல வருடங்கள் அந்த அம்மா இருந்து மர்சி கில்லிங் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதை சட்டம் மிக கடுமையாக தண்டனைகளை கொண்டு வந்தார்கள். ஏன்னா இது மாதிரி நம்ம ஒர்க் பிளேஸில் கூட நமக்கு என்ன பாதுகாப்பு? ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு ஒரு சட்டத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் என்ற ஒரு வழக்கு தீர்ப்பின் காரணமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வழக்கு என்பதை நான் ஒரு சின்ன பதிவு செய்து விரும்புகிறேன். பன்வாரி தேவிங்கிற ஒரு அம்மா சோசியல் ஒர்க்கர், அந்த அம்மா போய் ஒரு திருமணத்தை தடுத்து நிறுத்துது. திருமணத்தை தடுத்து நிறுத்தினா எத்தனை வயசு குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்து? யாராச்சும் சொல்லுங்க. 18, 1.5 years, 1.5 வயசு குழந்தை திருமணத்தை விவேக் மாதிரி ஒரு படத்தில் கழுதையை வச்சு அடித்து அவனையெல்லாம் கொண்டணும். நோ அதர் ஆப்ஷன். 1.5 வயசு திருமணத்தை தடுத்து நிறுத்தியதால் ஹஸ்பண்ட் முன்னாடி வச்சு கேங் ரேப். இந்த ராஜஸ்தானில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன். இதெல்லாம் நாட் ஃபார் இது, நான் குறைச்சி தான் சொல்கிறேனே ஒழிய அதிகமாக சொல்ல முடியும். மிக மிக குறைவாக நான் உங்களிடம் பதிவு செய்கின்றேன். அப்படி அந்த கூட்டு வன்முறை, பாலியல் வன்முறை செய்யும் பொழுது அதை எதிர்த்து அந்த பெண்மணி காவல்துறையிலே புகார் கொடுக்க போகிறார். அந்த சோசியல் ஒர்க்கர், அங்கன்வாடி எம்ப்ளாயி தூக்கி எறிகிறான் அந்த போலீஸ். எஃப்ஐஆர் போடவே முடியாது, நீ போ. ஏன்னா தப்பு பண்ணவங்கெல்லாம் ஹையர் அப்பர் காஸ்ட் பீப்புள், உயர் ஜாதி மக்கள். நோ, ரெஃப்யூஸ்ட். ஃபைட் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எம்எல்சி மெடிக்கோ லீகல் கேசஸ் நாட் பெர்மிட்டட். மெடிக்கோ லீகல் கேசஸ்லேயே அந்த அம்மாவுக்கு அனுமதி தரல, விடலை. ஃபாட் மாதர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. கேஸ் ஹேஸ் பீன் ரிஜிஸ்டர்ட், எம்எல்சி மெடிக்கோ லீகல் ட்ரீட்டட், ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் ஆல்சோ கண்டக்டட். எல்லாம் முடியுது. கோர்ட்டில் கேஸ் விசாரணைக்கு வருது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். கேஸ் என்னாச்சு தெரியுமா? அக்யூட்டல், விடுதலை. ஏன்னா மேல் ஜாதி தப்பு பண்ண மாட்டாங்க, அவன் உடம்புல காயம் இல்லை, ரேப் காயம், அவன் வன்முறை எதுவுமே இல்லை. எவ்வளவு கேவலமான தீர்ப்பை எதிர்த்து மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட பெண்மை கவலைப்படவில்லை, தைரியமாக போராடினார். மேலே சென்று முறையிட்டார் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில். அங்கே அத்தனை பேருக்கு தண்டனை. அதுக்கு பிறகுதான் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், பணி இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று விசாகா கமிட்டி என்று ஒன்றை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கமிட்டியின் மூலமாக பெண்களுக்கு முழு பாதுகாப்பை ஒர்க் பிளேஸில், இப்போ ஹைகோர்ட்டில் அந்த கமிட்டியில் நான் இருந்தேன், பல நண்பர்கள் இருந்தார்கள். ஹைகோர்ட் வளாகத்தில் எந்த ஒரு கேர்ளுக்கும் சப்ஜெக்ட் டு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் வரக்கூடாது என்பதில் மிக உழைப்பாக, அது யாராக கூட இருக்கலாம், டாப் லெவல், லோ லெவல் கேடர், எனி கேடர், யார் மூலமாக கூட அந்த பெண்மணிக்கு ஒரு சிறு தொந்தரவு வந்துடக்கூடாது. நாட் ஓன்லி செக்ஸுவல் அப்யூஸ் மட்டும் கிடையாது, ஈவன் வெர்பல் அப்யூஸ் இஸ் ஆல்சோ ஆஃபென்ஸ். ஜஸ்ட் அது மாதிரி செஞ்சால் கூட
அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி இன்டர்னல் கமிட்டி என்று ஒன்றை ஆரம்பித்து அதற்கு ஒரு ஹெட் ஆஃப் த விமன், இப்போ இவங்க மேம் இருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதோட இல்லை என்ஜிஓஸ் சிலர் வைத்து அவர்களை என்கொயரி பண்ணி வித்தின் 30 days ஒரு ப்ராக்ரஸ் காமிச்சு 90 daysக்குள்ளே என்டையர் திங்ஸை முடிக்கிறதுக்கும் அவங்கள டிபார்ட்மெண்டல் மூலமாக பணியிடை மாற்றம், தண்டனைகள், சென்சார் அல்லது அவங்களுக்கு சம்பளத்தை கட் பண்ணுறது, அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பல வேலையை விட்டு சஸ்பெண்ட் ரிமூவ்டு ஃப்ரம் த சர்வீஸ், இது எல்லாம் செய்வதற்கு ஒரு பெண் அங்கே பாதிக்கப்பட்டார். யார் அவ? நேம் என்ன? பன்வாரி தேவி. அந்த பன்வாரி தேவிக்கு பிறகு 26 வருடங்கள் கழித்து ஒரு சட்டம் இங்கே வந்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து, அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டால் அதிர்ச்சி அடைவோம், நம்ம நாட்டிலே அப்படி நடந்திருக்குன்னு. 200 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் அப்பர் கார்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மேலாடை, மேலங்கி யாருமே கேர்ள்ஸ் போடக்கூடாது. அது குறிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் தெரியும். கேகே டிஸ்ட்ரிக்டில், கேரளாவில், இது கிவாங்கூரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை மிக மோசமாக பெண்கள் மேலாடையே இல்லாமல் அதிகாரிகள் வரப்ப அவங்க பார்த்து ஒரு வரி போடுவாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு முறை! அதை எதிர்த்து ஒரு நாஞ்சில் என்ற ஒரு பெண்மணி அவள் போராடினார். 30 வயது நிரம்பிய நாஞ்சில் என்ற பெண்மணி போராடும் பொழுது அந்த அதிகாரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வர்றப்ப அந்த வாழை இலையில் 2 மார்பகத்தை அறுத்து கையில் கொடுத்தாங்க. இன்றைக்கும் அந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இப்படி பெண்கள் மாதர்கள் கருவறையிலே இருந்து அங்கே கல்லறை போகும் வரை பிரச்சனைகளிலே அவர்கள் தாண்டி வர வேண்டியது. இன்னைக்கு சட்டத்திலே யார் உங்களிடம் வந்தாலும் சரி, 2 வகையில் பாதுகாப்பு. ஒன்று, இலவச சட்ட உதவி ஆணையம் மாவட்டங்களிலே இருக்கிறது. அது மாதிரி இந்த பைக்கர்ஸ் இருக்கிறது. இது 2ஐயும் நீங்கள் அப்போ சொல்லலாம். நீதி வீடு தேடி செல்ல வேண்டும், இதுதான் கான்செப்ட். அது ஆர்டிக்கல் 39A சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இன்னைக்கு பலரும் இந்த சமுதாயத்திலே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சட்டங்கள் எவ்வளவுதான் சட்டங்கள் இருந்தாலும் அந்த சட்டங்களிலே நாம் விழிப்புணர்வாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியன் பினல் கோட், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம் எல்லாத்துலேயும் பல இதுகள் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட் பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட் நீங்கள் கோர்ட்டு விசிட்டுக்கு ஒரு முறை வரும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோர்ட்டுக்கு அவங்கள எல்லாரையுமே ஸ்டூடெண்ட்ஸை கொண்டே இன்வைட் பண்ணுங்கள். உங்களுடைய என்எஸ்எஸ் கேம்பில் பேட் டச் குட் டச்னா என்ன அப்படிங்கிற அந்த போக்சோ ஆக்டில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளை நீங்கள் கிராமங்கள் முழுவதும் போய் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று இருபாலரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சர்வீஸ் ரொம்ப இருக்குது. சமுதாயத்தில் டெய்லி ஒரு அக்கறை. அதுவும் மற்றொரு வேண்டுகோள் நான் விடுக்கின்றேன். தயவுசெய்து தற்கொலை எண்ணங்களை நாம் அறவே விட்டுவிட வேண்டும். சட்டம் நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும். 2வது, தற்கொலை மட்டுமல்ல, அந்த சட்டத்தில் மட்டுமல்ல, நம்முடைய நான் சமீபத்திலே ஒரு செய்தி குறிப்பை படித்தேன். நோபல் பிரைஸ் வின்னர் 6 பேர் தற்கொலை செய்திருக்கிறார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மதுரையிலே 16 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். எல்லாருமே எஜுகேட்டட், நல்ல ஒரு பொசிஷன் இருக்கும். டிஐஜி விஜயகுமார் கோயம்புத்தூரிலே சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்தார். சங்கர் அகாடமி, சங்கர் ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் 45 வயதை நிரம்பிய அவர் தற்கொலை செய்தார். நம்ம சங்கீதம் 139:14 ஒரு வார்த்தை, I will praise you for I am fearfully wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பிறந்திருக்கிறபடியால் கடவுளே உன்னை நான் வணங்குகிறேன். ஏன் இதை சொல்கிறாங்க? ரீசன் ஃபார் தட். ஒவ்வொருத்தர் பாடியில் 6000 ட்ரில்லியன் செல்ஸ் ஒரு உடம்பிலே இருக்கிறது. 6000 கோடி திசுக்கள் ஒரு உடம்பில் இருக்கிறது. 1 கோடி மைல் நீளம் உள்ள நரம்புகள் ஒரு உடம்பிலே இருக்கிறது. 60,000 மைல் நீளம் உள்ள இரத்த நாளங்கள் இருக்கிறது. 250 எலும்புகள் ஒரு மனிதனிடம் இருக்கிறது. இதெல்லாம் காட், ஒவ்வொரு மனிதன், யாருமே ஏழை கிடையாது, நோ ஒன். ஸோ
நாம் கடவுள் இப்பொழுது அற்புதமாய் படைத்த உடைப்பை, ஏன்னா நீங்கள் பல நேரம் டிப்ரெஷன் வரும். நம்ம ஒர்க் பிளேஸில் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு ஏதாவது செஞ்சாலும், டாப் அஃபீஷியல்ஸ் டாக்டர்ஸ் யாராவது ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணாலும், வேறு யார் இல்ட்ரீட் பண்ணாலும் அந்த ஒர்க் பிளேஸ் ஆக்டை 2013 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் இம்மிடியட் சஸ்பென்ஷன், இம்மிடியட் டிரான்ஸ்ஃபர் அல்லது அவருடைய கைது செய்து சிறைக்கு அனுப்பக்கூடிய எஃப்ஐஆர் அவ்வளவுமே கொடுப்பதற்கு சட்டம் இப்பொழுது துணிந்து விட்டது, தயாராக இருக்கிறது. நாம் இந்த சட்டத்திலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களையும் நாம் தெளிவாக வைக்க வேண்டும். ஒரு மாங்கன்றை நட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வயசான தாத்தா. அப்போ ஒரு சின்ன பையன், பேரன் மாதிரி இருக்கக்கூடிய பையன் வந்து தாத்தாவை பார்த்து சிரித்தான். தாத்தா கேட்டார், இந்த மாங்கன்று வளர்ந்து இதில் வரக்கூடிய மாம்பழத்தை நான் சாப்பிடுவேனான்னு நீ யோசிக்கிற. நான் சாப்பிட மாட்டேன், என்னுடைய ஜெனரேஷன் சாப்பிடும். அதை போல இன்று நாம் எடுக்கக்கூடிய முயற்சி சமுதாயத்திலே பிறருக்கு உதவியாக இருக்கும். நாம் முயன்றால் அத்தனையும் வெற்றி பெற முடியும். நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கட்டு மாலையாக மாறிக்கொள்ளும். நன்றி. Thank you, sir, for giving inspired speech regarding the various laws and problems faced by the women and the harassment of women and also the punishment given, and also regarding the various amendments of laws for the victim girls to the Florence Nightingales of the CSC College of Nursing. Now I would like to invite Mr. P. Andiraj, founder of FICUS, President, Madurai Bench of High Court Advocate Association, a man of generous heart, to give awareness about women laws. மாலை வணக்கம். என்னோட பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்னுடைய முதற்கண் நன்றியை கல்லூரியின் முதல்வர் மேடம் சோஃபியா அவர்களுக்கும், கரஸ்பாண்டன் ஐயா யாக்கோப் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். எப்போதுமே ஆசிரியர் முன்னாடி பேசணுன்னா ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி என்னை சுற்றி பேராசிரியராக இருக்கிறாங்க, ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிருங்க. ஏன்னா என்னோடய தந்தை இந்த பசுமலை சிஎஸ்சி பள்ளியிலே படித்தவர் தான். அவர் ஒரு ஆசிரியர் என்று சொல்லிக்குள்ளே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. அந்த வகையில் எனக்கு ஆசிரியர்னாலே ஒரு கிரேஸ் இருக்குது. இன்னொரு கிரேஸ், நான் நிறைய சகோதரிகளுடன் பிறந்தவன். பெண் என்று சொன்னாலே ஒரு பலம் என்று சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே ஒரு கருத்து இருக்கிறது. பெண் என்பவள் யார் என்ற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம விடை இருக்கிறதா? ஏன் உங்களை பார்த்து கேட்கிறேன் என்று சொன்னால், 18 வயதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனா 40 வயசானாலும் தெரியாது. அப்போ உங்களுக்கு இது ஒரு சரியான ஏஜ். நண்பர் அவர்கள் சாமிதேவர் அவர்கள் பேசினாங்க, நிறைய சட்டங்கள் இருக்குது. அதே தான் நானும் ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன் சொன்னால், ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்லியிருக்கிறார், உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னா இந்த மேடை பேச்சு தான். அதுவும் படித்தவர்கள் முன்னாடி பேசுறது ரொம்ப கஷ்டம், உடம்பெல்லாம் நடுங்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. ரொம்ப கஷ்டம் எதுன்னா கேட்குறது தான். இன்னைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இன்னொரு 10 நிமிஷம் பொறுத்துங்க, நானும் முடிச்சிடுறேன். இது ஒரு உண்மையும் கூட. அந்த அறிஞர் உன்னோடுமே சொல்லியிருக்காரு, மனிதர்கள் எதை கண்டு மிகவும் பயப்படுகிறார்கள். 80% மக்கள் சொன்னான் ஆப்ஷன் ஏ கண்டு பயப்படுறேன். 98% மக்கள் சொன்னா ஆப்ஷன் பி. 98% பயப்படுறேன். ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு. ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவின்னா. அதை நம்ம மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்லியிருக்கிறார், நீரின்றி அமையாது உலகு, பெண்கள் இன்றி அமையாது என்று சமூகம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அனைத்துக்கும் தகுதியானவர்கள். எது சரி எது தவறு என்று தீர்மானம் பண்ணக்கூடிய வயதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். சரியாக முடிவெடுக்கும் தேர்வை ஆண்டவன் உங்களுக்கு அறிவையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்கிறோமா? இந்த சமூகம் நம்ம எதை நோக்கி வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய தந்தையாரை பின்பற்றி வளர்ந்திருக்கிறோம், சகோதரியை பின்பற்றி வளர்ந்திருக்கிறோம், நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் வாயிலாக வளர்ந்திருக்கிறோம். நான் உங்களுக்கெல்லாம் ஒன்றைத்தான் சொல்கிறேன், அறிவின் பார்ப்பட்டு நில்லுங்கள். அவங்க சொன்னாங்க, நிர்பயா கேஸ் சொன்னாங்க, இடையில சுவாதி கேஸ் படிச்சிருப்பீங்க, அந்த பொண்ணு இறந்து போச்சு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? 1000 சட்டங்கள் வந்தாலும் பெண்கள் உங்களை நீங்கள் வெளிப்படுத்த தவறும் பொழுது அந்த சட்டங்கள் வீணாக போகிறது.
எப்போதுமே ஒரு சட்டம் பயன்படுத்தினா தான் அது மக்களுக்கு பயன்படும். அது நீங்கள் தான் பயன்படுத்தும். இந்த சட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய கடமை எங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது. எங்களை நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. ஈக்குவலி யூ ஆல்சோ ஏ நோபல் ப்ரொஃபஷன். யூ ஆர் அ நர்சிங் பீப்புள். ஒரு காமன் சர்வீஸ்குள்ளே போகிறீங்க. ஸோ யூ மஸ்ட் பி வெரி போல்ட் எனஃப் டு கம் அவுட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங்லி. உங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுதுதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறுத்தப்படும். இதில் மாறுதலே கிடையாது. நீங்கள் வெளிப்படுத்த தயங்குகிறீர்கள். அதற்குத்தான் சட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் 1929 பெரியார் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் அப்படின்னு. உங்களுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா நீங்களாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ். பட் ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப உடன்பாடு உண்டு. எங்கள் தலைமுறையை விட இன்றைய தலைமுறை மிகவும் அறிவு சார்ந்த தலைமுறை. அதில் ஒன்றும் ஐயப்பாடே கிடையாது. அவர் சொன்னார், பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று சொன்னார். அந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள்லாம் போராடி 1989 பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று ஒரு சட்டம் வந்தது. இன்றைக்கும் அது இருக்குது. உங்களுக்கெல்லாம் மேல் போலவே ஆண்கள் போலவே சம உரிமை உண்டு. சொத்திலே சம உரிமை இருக்கிறது. இது போன்ற ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்தே அவள் இறப்பது வரைக்கும் சட்டங்கள் உங்களுக்கான பாதுகாப்பை அளித்து கொண்டே இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிறோமா? அருமையாக சொன்ன நண்பர் சாமிதரி அவர்கள், நம்மை ஒரு பெண்ணை பின்தொடர்வதும் தவறு, ஒரு பெண்ணிடம் அவரோட அனுமதி இல்லாமல் பேச முயற்சிப்பதும் தவறு தான். ஆனால் யார் தட்டி கேட்கணும்? நீங்கள் தான். சட்டம் தன்னால் இயங்காது. ஒரு வழக்கறிஞராக இருந்து சொல்லுகிறேன், சட்டம் தன்னால் இயங்காது. ஒரு மனிதன் தான் இயங்க வைக்க வேண்டும். அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் நடக்கின்ற அநீதியை ஆண்கள் தான் தட்டி கேட்கணும் எதா இருக்கா? என் தாத்தன் பாரதி சொல்லியிருக்கிறான், ரவுத்திரம் பழகு என்று நீங்கள் தட்டி கேளுங்கள். அன்றைக்கு தான் இந்த சட்டங்கள் பயன்படும். ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு அருமையாக சொன்னாங்க, நாளைக்கு நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க்கிங் பிளேஸ் 2013 ஒரு அருமையான சட்டம் வந்தது. நீங்கள் சொல்ல தயங்குகின்ற விஷயத்தை ஒரு கமிட்டியிடம் சொல்லலாம். இன்டர்னல் கமிட்டி என்று சொல்வார்கள். அந்த கமிட்டியிடம் சொல்லலாம். உங்களுடைய பெயர்களும் ரகசியமாக வைக்கப்படும். அனைத்து பாதுகாப்புமே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளும் போது தவறுதலாக அந்த ஆண் இறந்து விட்டால் கூட ஒரு குற்றமாகாது என்று தான் சொல்லியிருக்கிறது. இது போன்று நமக்கு ஒரு நிலையிலுமே சட்டங்கள் பின்தொடர்ந்து தான் வந்து கொண்டிருக்கின்றன. கல்யாணத்துக்கு பிறகு கூட பாருங்க, ஆஃப்டர் மேரேஜ் புகுந்த வீட்டிலும் உங்களுக்கு அனைத்து உரிமை இருக்கு. புகுந்த வீட்டில் ஒருத்தர் துன்புறுத்தப்படுகிறார் மனதளவில் என்று சொன்னால் அந்த பெண் உடனடியாக டைவர்ஸ் வாங்கலுக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 13 படி உரிமை இருக்கிறது. சீதனமாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க உரிமை இருக்கிறது. இது போன்ற அனைத்து உரிமைகளுமே இருக்கிறது. ஒரு மனதளவிலே நம்ம காயப்படுகிறோம், பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஐடென்டிட்டியை மறைமுகமாக வைத்து நமக்கான உரிமைகளை கேட்டு பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. இது போன்ற நிறைய சட்டங்கள், ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட் இருக்கு, ஆண்களுக்கு நிகரான சம்பளம் வாங்கும் உரிமை உங்களுக்கு இருக்கு. இது போன்ற நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சட்ட பிரிவுகளை சொன்னால் உங்களுக்கு புரியாது. அது சுருக்கமாக அது எப்படி எடுத்துக்கலான்னா, நீங்கள் எந்த ஆங்கிளில் சிந்திச்சாலும் அங்கே சட்டம் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி தான், நான் ஆரம்பத்தில் அந்த கேள்வி கேட்டால் மறந்துடக்கூடாது. பெண் என்பவள் யார் என்பதை ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்கள். சுய நிர்ணயம் என்றைக்காக செய்திருக்கிறீர்களா? இன்றைக்கு சொல்லுகிறேன், எது சரி எது தவறு என்று தீர்மானம் பண்ணக்கூடிய அறிவு உங்களுக்கு வந்து விட்டது, திறமை இருக்கிறது. ஆனால் செய்கிறீர்களா? சட்டத்தின் பார்ப்பட்ட நிலைகள். இன்னைக்கு நீங்கள் டிவி ஆன் பண்ணுங்க, பெண்களைத்தான் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. பாருங்க, ஒரு சோப்பை பயன்படுத்துங்க, 7 நாளில் கலர் ஆகிடுவான்றான். அது ஆண்களுக்கு வருதா? பெண்களுக்கு தான் வருது. ஏன்னா பெண்களை காட்சி பொருளாகவே பயன்படுத்தி இந்த சமூகம் உங்களை கீழமையில் வைத்திருக்கிறது. நீங்கள் அமெரிக்கன் விசா அப்ளை பண்ணுங்க, ஹஸ்பண்ட் கூட போய் அப்ளை பண்ணுங்க. ஹஸ்பண்டுக்கு இண்டிபெண்டன்ட், நாங்கள் உங்களுக்கு டிபெண்டன்ட் போடுவோம். ஆர் யூ டிபெண்டன்ட்? நெவர். இன்றைக்கும் இந்த சமூகம் நம்மளை அப்படி பழக்கி இருக்கிறது. அதை தட்டி கேட்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. மேடம் சொன்னாங்க, மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நம்பிக்கை ஊட்டி அந்த இதை சொன்னாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அவங்க சாதாரணமாக சொல்லிட்டாங்க. அதே தான் உங்களுக்கு திரும்ப சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எவ்ரி பர்சன் இஸ் எ யூனிக் பர்சன். பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனிடத்திலும் ஒரு திறமை ஒளிந்து கிடக்கிறது, நீ தட்டி எழுப்பு என்று சொன்னான். இங்கு யாராவது ஒருவரை நான் தட்டி எழுப்பினால் கூட அது எனக்கு கிடைத்த பெருமையாக நினைப்பேன். அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கவனமாக கேட்டுருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன்,
அழகாக சொன்னார்கள் அவர்கள். அப்போ வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்று சொன்னால் நம்பிக்கை, பாசிட்டிவ் இன்டென்ஷன், நேர்மறையான எண்ணங்கள் உங்களை வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும். வெற்றி யாரிடம் போய் சேர்க்கிறது? மாசேத்துங் என்ற அறிஞன் அருமையாக சொன்னான், வெற்றி யாரிடம் போகிறது? வெற்றியை நினைத்து ஏங்குவன் இடத்தில் தான் அது போகும். அப்போ வெற்றி பெறுவோம் என்பது நாம் நினைக்க வேண்டும். வெற்றியை நினைத்து விட்டால் அது யார ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலை என்னன்னா, எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களை அருகில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நெகட்டிவான ஆளுங்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை கூட பார்த்துருப்போம். என்னப்பா வீட்டில் அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, ஒன்றுமே சரியில்லை, பிஸ்னஸ் சரியில்லை, டீச்சர் சரியில்லை, எங்கே போனாலும் சொல்கிறாங்க, இந்த வக்கீலுங்கெல்லாம் பேச வந்தாங்க, போர் அடிக்கிறாங்க, இது மாதிரி ஏதாவது ஒன்று நசன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நேர்மறை சிந்தனை இல்லாமல் எதிர்மறையான சிந்தனை உள்ளவன். இப்படி ஒருத்தன் புலம்பிக்கிட்டே போகிறான், பொண்டாட்டி சரியில்லை, பிஸ்னஸ் சரியில்லை, அப்படியே பஸ்ஸில் போயிட்டே இருக்கான். பிஸ்னஸ் சரியில்லை, எய்த்து வீட்டுக்காரன் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை. ஒரு எதிர்மறையான ஒரு ஆள் புலம்பிக்கிட்டே போகும்போது அந்த டிரைவர் சொல்கிறான், சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம படிச்சிருக்கோம், நம்ம டிரைவரு கவலைப்படாதீங்க. எப்படி ஐயா சொல்லுகிறீர்கள்? எனக்கு கண்ணே தெரியாது, நான் வண்டி ஓட்டலையா நம்பிக்கையோட? அதே போலதான் நம்பிக்கை ஒன்றுதான் உங்களை கரை சேர்க்கும். பெண், பெரியார் அழகாக சொன்னார்கள், பெண் உரிமையை இந்த சமூகத்தின் விடுதலை என்று சொன்னார்கள். அருமையாக சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய தலைவர்கள் சங்க இலக்கியங்களில் கூட பாருங்கள், பெண்களை முன்னிலைப்படுத்தி தான் நம்முடைய காவியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணகி ஆகட்டும், சீதை ஆகட்டும், மகாபாரதத்தில் இருக்கிற பாஞ்சாலை ஆகட்டும், மைய பொருள் என்று பார்த்தால் அது பெண்களாகத்தான் இருக்க முடியும். என்ன ஒன்று சொன்னால், எந்த சமூகமாகட்டும், அது இந்தியன் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, யூரோப்பியன் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, பெண்கள் இல்லாமல் ஒரு சமூகம் வளர்ச்சி அடையாது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்போ இங்கே குறை யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களிடத்திலே தான். இன்றைக்கு தலைமுறை வேற மாதிரி இருக்கு. நாங்கள் படித்த தலைமுறை, எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதப்பா, பின்னாடி கஷ்டப்படுவீங்க, வர்ற வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கு அது முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய சமூகம் எப்படி இருக்கிறது? கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூஸ் இட். இதுதான் இன்றைய தலைமுறை. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாய்ப்புகளை உருவாக்குங்கள், ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெயித்தல் என்பது ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தன்னாலே ஜெயிக்கிறது ஒட்டிக்கும் நம்ம இடத்துல. இதை நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. விவேகானந்தர் அருமையாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் சொன்ன பாருங்க, சோப்பு விளம்பரம் அந்த மாதிரி தான். பெண் என்றால் அழகாக தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சமூகத்தில் யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? அப்படியே வளர்க்கப்பட்டு விட்டோம். நம்முடைய அடையாளம் அழகு அல்ல, அறிவுதான். இது விவேகானந்தர் அருமையாக சொன்னார். ஏ பெண்ணே, நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லும் உரிமை எந்த ஆண்மகனிடத்திலும் கொடுத்து விடாது. அது உன் சுயமரியாதைக்கு இழுக்கு. அழகாக சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், சுய நிர்ணயம் என்பது உங்கள் சார்ந்த விஷயம், உங்கள் சார்ந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய படிக்கிறோம். நிறைய சாமிதாரி அவர்கள் சொன்னாங்க, நிறைய பேப்பரில் பாருங்க, நிறைய தற்கொலை முயற்சிகள் நிறைய. அதே மாதிரி நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் படிக்கும்போது இருந்த மேல் ஸ்டூடெண்ட்டை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமான மாணவர்கள். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா? இன்றைக்கு பெண் எவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க அப்படின்ற பேச்சாளர் பர்வீன் சுல்தான் அவர் கதை சொன்னாங்க. ஆண் நண்பர்களாக கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு கதை தான் புரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்க சொன்னாங்க, பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உட்கார இடம் இல்லை, நின்றுக்கிட்டே போகிறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்துருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க, காதில் டக்குன்னு வரல, அதை வச்சுட்டு ரெண்டு பக்கம் பாது கேட்டே வந்திருக்கேன், ஏர்பட்ஸ் வச்சுட்டு அப்படியே கேட்டே வந்திருக்கிறாங்க. அந்த பையன் ஏன்பான்னு கூப்பிட்டே இருந்திருக்கிறான். இந்த பொண்ணு திரும்பவே இல்லை. இந்த அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஆடுது, நம்ம வேணா கேட்போமா, கூப்பிட்டுட்டே இருக்கிறானே. அப்புறம் டக்குன்னு ஒரு காதில் எடுத்து அந்த பொண்ணு கேட்குது, என்னப்பா? இல்லைப்பா, உண்மையிலே நீ ரொம்ப அழகாக இருக்க. ரியலி? ஆமாம். சிரிக்கிறான். மறுபடியும் எடுத்து காதில் மாட்டிடுது. இதை அந்த அம்மா கேட்குது. மறுபடியும் சொல்கிறான், ஏப்பா நீ இன்னொரு தடவை இன்னொன்று சொல்லணும், சொல்லு அப்படின்னு. நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறியே. ஹவு, எப்படி சொல்கிறீங்க இதை நீங்கள்? இல்லைப்பா நான் சொல்கிறதெல்லாம் நம்புறிய. அப்படி தான் நம்மளை வளர்த்து வச்சுருக்காங்க. அதுதான் சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்கிறது. இன்று ஆண் பெண் பேதம் இல்லை, அதற்காக சொல்லுகிறேன். ஜெண்டர் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே போகாதீங்க.
ஜெண்டர் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே போகாதீங்க. ஆண் பெண் சமம் அழகாக பின்னப்பட்டிருக்கிற இந்த சமூகம் வேண்டாதவர்கள் செய்த சதி தான் நம்மளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் ஆண் பெண் சமம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சில விஷயங்கள் இருக்கிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பிலே வேறுபாடு உண்டு, ஃபிசிக்கலி சைக்கலாஜிக்கலி, இதில் மாற்று கருத்தே கிடையாது. பாருங்கள், ஆம்பளை சிரிக்கக்கூடிய விஷயத்துக்கு பொம்பளை சிரிக்கவே மாட்டாங்க. பொம்பளை சிரிக்கும் போது என்ன அர்த்தம்னு ஆம்பளைக்கு புரியவே புரியாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஆனால் மீண்டும் ஒரு முறை ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. டவுரி ப்ரொஹிபிஷன்லேருந்து நீங்கள் துன்பப்படும் போது உங்களுக்காக சட்டம் வந்து நிற்கிறது. உன்னோட உரிமையை கொடுத்துருக்கிறார்கள் அருமையாக. இப்போ பார்த்தீங்கன்னா குற்றம் நடந்த இடத்துல தான் நீங்கள் போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனால் பெண்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, 0 FIRனு வாங்க, எந்த இடத்துல வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், எவ்ரிஒன் ஹஸ் சீன் இட், யூ டிசைட் யுவர் செல்ஃப். நாட் தட் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. டோன்ட் டேக் இட் இன் அ ராங் மோஷன். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒரு பையன் போய் கேட்குறான்னு வச்சுங்க அப்பாட்ட, டூர் போகிறேன். என்னடா டூர் போறியா? இல்லைப்பா நான் என்னை பார்த்துப்பேன் சொல்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி சொல்ல நீங்கள் பழகிங்க. அப்பா என்னை நானே பார்த்து கொள்வேன் என்று என்னைக்கு இந்த சமூகம் சொல்கிறதோ அன்னைக்கு நாம் வேறு நிலையில் இருப்போம். அதனால் மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. ஆனால் மீண்டும் நான் இப்படி சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து சொல்கிறேன். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த சமூகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று. நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் தகுதியானவர்கள், மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for creating awareness to the students and how the women are targeted in this commercial world, and how to keep our heart and mind in you yourself, and to trust in you, and not to lose the power and faith in you, and not to go into the general classification. Now it's a time we are going to the interact section. I would like to invite all the staffs and you students of the nursing college to have interaction questions with us. We are here at the FICUS stream. We are advocates from Madurai bench of Madras High Court. We are very friendly. You need not think that we are all superiors. We come down to your age. So you are free to ask any questions which troubles, and also any problems or issues which you or your friends or your family members have gone through. So you are free to ask any questions. So expecting a lot of questions from you students, and I also welcome our team to answer the questions of the students. Welcome. இன்றைய காலகட்டத்தில் நீதி, நேர்மை, நியாயம் அதெல்லாம் இருக்கா? அது சாத்தியம்னா? நீதி, நியாயம், நேர்மை இருக்கா? அது சாத்தியமா? அப்படி சாத்தியம்னா நம்ம நிறையா படிக்க செய்கிறோம், ஆனால் அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏன் நிறையா நேரங்களில் நம்மளால் அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியல அதில்? எக்ஸலண்ட் கொஸ்டின். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரகுணா. ரகுணாவுக்கு முதல் கிளாப்ஸ். சமூக அவலத்தை பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. நீதி என்னைக்கு தோற்ற சரித்திரம் கிடையாது. நான் இப்போ தான் ஜஸ்ட்டு குயின் மீரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லான்னா என்னங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே வரேன் ஜஸ்ட் நவ். இதே மாதிரி ஒரு கேள்வி அவங்களுக்கு கேட்டாங்க. ஒரு ஸ்டாஃப் எந்திரிச்சு பணம் இருந்தால் நீதியை விலைக்கு வாங்கிட முடியுமான்னு ஒரு கேள்வி வந்தது. அதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு ஆங்கிளில் கேட்குறீங்க, நீதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் கேட்கிறேன், சசிகலாவுக்கு இல்லாத பணமா? மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இல்லாத பணமா? நரசிம்மராவுக்கு இல்லாத பணமா? லல்லு பிரசாத் யாதவுக்கு இல்லாத பணமா? பணம் மட்டும் வைத்து செந்தில் பாலாஜி, என் நண்பர் சொன்னார், செந்தில் பாலாஜிக்கு இல்லாத பணமா? ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் யாருமே தப்பவே முடியாது. நீதி வெல்லும், நின்று வெல்லும். இதுதான் முதல்ல. கண்ணகி சிலம்பை எடுத்து முதல் வழக்கறிஞராக மதுரையிலே கோவலன் அவனுடைய எது உண்மை என்பதை அவன் நிரூபிப்பதற்காக பாண்டிய நெடுஞ்செழியன் கண்ணில் முன்னாடி அதை உடைச்சு காட்டி சொல்லப்ப யானே கல்வன் யானே அரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு கீழே விழுந்தான். இன்னைக்கு வர
நீதி நிச்சயமாக வெற்றி பெறுகிறது. ஆனால் போராட வேண்டும். நன்மை அருமையாக சொன்னார் பைகாஸினுடைய சேர்மன் ஆண்டிராஜ் அவர்கள். நம்முடைய போராட்டம் என்பது நம்முடைய குணமாக இருக்க வேண்டும். போராட்டம்னா அதுக்காக வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு போராட்டம் இல்லை. போராட்டம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். நீதி ஒருபோதும் தோற்காது. நம்பர் 1, நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான். நீதி வெல்லும், நின்று வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் பருவடியும் வெல்லும். முதல் கேள்வி, நீதி கிடைச்ச என்ன சொன்னீங்க? நியாயம். கள்ளத்தராசு அருவருப்பானது. நியாயங்கிறது அதனால தான் நீதி தேவதை சிலை கண்ணில் ஒரு அழகாக கருப்பு இதுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. காரணம், இந்த வக்கீல் வந்துட்டார், அந்த வக்கீல் வந்துட்டார், இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன், பயாஸ் கிடையாது. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பது. ஆனால் பல இடங்களில் மாறுபாடுகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் சட்டம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நியாயம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதனால தான். ஆனால் அந்த நியாயத்திற்காக நாம் உரிமை குரல் எழுப்ப வேண்டும். போராடி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. கீழே தோத்தா கூட மேல்முறையீடு, அதற்கு பிறகு மேல்முறையீடு, இது எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நியாயத்தை பெறுவதற்கு பணம் ஒரு கேள்வியான ஒரு கேள்வி வரும். ஒரு ஜஸ்டிஸை விலைக்கு வாங்கணும்னா பணம் வேணுமான்னு ஒரு கேள்வி வரும். ஒரு பைசா கூட நீங்கள் செலவழிக்க வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அங்கே மாவட்ட நீதிபதி, அங்கே செஷன்ஸ் ஜட்ஜ், இலவச சட்ட உதவி ஆணையம் என்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அது போக ஃபைக்கஸ் இருக்குது. இது 2 தான் தனியால் ஃபைக்கஸ், அரசாங்கத்தில் இலவச சட்ட உதவி ஆணையம். அங்கே கொடுக்கும் பொழுது மேல்முறையீடை நாம் செய்ய முடியும், நியாயத்தை பெற முடியும் நிச்சயமாக. ஒரு சின்ன உதாரணம், வெர்பல் அபியூஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கோம். குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெண்ணை பார்த்து கேவலமாக ஒருத்தர் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொன்னாங்க, அல்லது வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு முந்தி விரட்டினா சட்டத்தில் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அவனையே வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு அந்த வீட்டில் அந்த பெண்மணி இருக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் உயர்ந்து விட்டது. ஏன்னா உண்மையிலே அதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டத்திலே செக்ஷன் 18, 19, 20, 21, 22வது பிரிவு காம்பன்சேஷன், மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா? மன உளைச்சலுக்கு அளவே இருக்குது. அந்த மென்டல் அகனிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. இந்த மன உளைச்சலுக்கு கணவனோ அவன குடும்பத்தாரோ நியாயம் இல்லாமல் ஏதோ அநியாயம் பண்ணியிருந்தால் நீங்கள் நஷ்ட ஈடு மட்டும் எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் பெறுவதற்கு சட்டத்திலே நமக்கு 2005 குடும்ப வன்முறை நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கவனமாக இருக்க வேண்டும். துன்மார்க்கன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, பரியாசக்காரன் பக்கத்திலே இருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய தவறான நபர்கள் பக்கத்திலே நாம் இருக்கக்கூடாது. நீதிக்காக நாம் போராடும் பொழுது நிச்சயமாக அதற்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு டீம் எப்பயுமே இருக்கணும். அது நீங்களே ஒரு என்ஜிஓவாக ஒரு டீமை வைத்திருக்க வேண்டும். 3வது என்ன சொன்னீங்க? நேர்மை. நேர்மை. இன்னைக்கு ஒரு பெரிய ஆஃபீஸர் வராருன்னு சொன்னால் அவர் ஒரு நேர்மையான ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நேர்மையான ஆஃபீஸருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வழக்கில் நல்லம்மன் நாயுடுன்னு ஒரு எஸ்பி அந்த வழக்கை அவர் கிராஸ் எக்ஸாம் பண்ணது என்னுடைய நண்பர் ஆண்டிராஜ். அவர் என்னுடைய மாமா. அவர் அந்த நல்லம்மன் நாயுடு என்னுடைய அங்கிள். லண்டனில் போய் எல்லா விதமான கலெக்ஷனையும் கொண்டு வந்தார். கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன். அவருக்கு பல நெருக்கடி, பல மிரட்டல்கள், பல ஆசை வார்த்தைகள், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த வழக்கை சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி கும்காட் அந்த கேஸை கொண்டு போகிறப்ப கரெக்டாக பார்த்து இந்த நேர்மையான அதிகாரியை கண்டு இந்த நீதிமன்றம் வணங்குகிறது, இவர் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கு விடுதலை செய்திருக்கப்படும், ஒரு உண்மை அதிகாரியினால் இந்த வழக்கு தண்டிக்கப்படுகிறார்கள் என்று அந்த நேர்மை அதிகாரிக்கு எப்பொழுதும் மரியாதை உண்டு. மற்றொரு உதாரணம் சொல்லுகின்றேன். இறையன்பு ஐஏஎஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் அவங்க ரிட்டையர்ட் ஆனாங்க. சீனியர் மோஸ்ட் ஒரு சிறந்த பேச்சாளர், கவி, ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார். படிப்பதே சுகம் என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார். அவர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு அவரை 2 பேர் பார்க்க வந்தார்கள்.
ஒன்று மாண்புமிகு நீதியரசர் நம்முடைய ஆனந்த வெங்கடேஷ் அவரை போய் பார்க்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து மிக உயர்ந்த ஸ்தானம். அவருடைய ரிட்டையர்மெண்ட்டில் போய் பார்த்தார். ஏன்னு சொன்னால், ஒரு நேர்மையான அதிகாரியை நான் பார்க்கும் பொழுது பலரும் நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்ற உணர்வு ஏற்படும் என்று சொன்னார்கள். நாம் நேர்மையாக இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் நேர்மை இல்லாமல் இருக்கும் பொழுது அதை தட்டி கேட்கத்தான் ஃபைக்கஸ் இருக்கிறது, அதை தட்டி கேட்கத்தான் நீதித்துறை இருக்கிறது, அதை தட்டி கேட்கத்தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறது. அவர்களை பாராட்டி முதலிலே இந்த நூலினை முதல் கேள்வி, ஒரு அற்புதமான கேள்வியை கேட்ட ரைமா அவர்களுக்கு நம்முடைய ஆண்டிராஜ் அவர்கள் இந்த நூலினை வழங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ரௌத்திரம் பழகு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த இப்போ என்ன ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு தீங்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்க இந்த சமுதாயம் வந்து அவ்வளவா முன் வர்றது கிடையாது. ஆனால் வந்து தன்னோட சகோதரருக்கோ நடந்தால் மட்டும் இந்த சமுதாயம் முன்னாடி வந்து கேட்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. இப்போ முதல்ல கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, நீதி நேர்மை நியாயம் நடந்திருக்கா? முதலில் நீங்கள் நேர்மை நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது தைரியமாக கேட்டு கேளுங்க. ரோட்டில் போகிறோம் 10 பேர் நிற்பான், அவன் நின்ற பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலான்னா யாரும் நிற்க மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக கேளுங்க, இந்த சமூகமே உங்கள் பின்னாடி நிற்கும். அதான் பாரதி சொன்னார், ரௌத்திரம் பழகு என்று சொன்னால் ஒரு பெண் கோவப்படும் போது அந்த இடமே மாறிடும். நீங்கள் தேடி பாருங்க. எவ்வளவோ இங்கே வந்து லாஸ்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேரணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அப்படி இங்கே வேலையில்லா திட்டமே இருக்காது இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களுக்கு இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கே பாதிக்கப்படும் போது அதோட அர்த்தம் புரியும். இப்போ நம்ம காலேஜ் சீட்டு கூட போயிருப்போம். நான் கூட இன்டர்வியூவில் இருந்திருக்கேன், லா காலேஜ் இதுலாம். சீட்டில் போய் உட்காந்து வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டோம். பக்கத்தில் இருக்க பையனை கேட்போம், எவ்வளோப்பா மார்க்குன்னு. அவன் நம்மளோட அதிகம் சொன்னால் நம்ம சோகமாயிடுவோம். உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், அப்பா நம்மளோட அதிகம் ஒருத்தர் இருக்கிறான், எதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கன்னு. நம்மளை விட ஒரு தகுதியான மாணவன் வரும்போது விட்டு கொடுத்துருக்குறோமா? அதே மாதிரி தான் தகுதியின் அடிப்படையில் இந்த சமூகம் உருவாகும் போது எல்லா தவறுகளுமே காணாமல் போயிடும். நீங்கள் சொல்கிற நீதி நேர்மை நியாயம் தன்னால் வந்துடும். இதற்கான அடிப்படை தான். இந்த கரப்ஷனை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். இந்த கரப்ஷனை எப்போ ஒழிக்க முடியும்னா, எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும், வேலை மட்டும் இல்லை, உங்களுக்கு காலேஜ் சீட்டு எதா இருந்தாலும் தகுதியின் அடிப்படையில். பஸ்லேயே நீங்கள் சீட்டு பிடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இது தகுதியின் அடிப்படையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு சினிமா தியேட்டருக்கு போங்க, அதே தான். அது மாதிரி இருப்பது தான் சிறப்பு. நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலேயே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நமக்கு எங்கே நம்ம வந்து பிறருக்கு கொடுக்கறது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் என்னுடைய அன்பு நண்பர் சொன்னார். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல கேள்வி நீங்கள் சொன்னீங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதை என்றைக்கு ஒருத்தன் பெருமையாக ஒருத்தன் நினைக்கிறானோ, உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். கக்கன் அவர்கள், கக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கக்கன் யாராக கேள்விப்பட்டிருக்கீங்களா? தயவுசெய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேரன் வந்து இந்த கல்லூரியில் வேலை பார்க்கிற பேர் என்ன? எட்வின். என்னுடைய நண்பர் தான் எட்வின் அவர்கள். வந்திருக்காரா? இன்னைக்கு வரலையா? சரி. ஓ, எட்வினோட எல்லாரும் பாப்புலராக இருப்பார் போல் தெரியுது. வெரி வெரி குட். கக்கன் வந்து அமைச்சர், முக்கியமான ஒரு அமைச்சர். கர்ம வீரர் காமராஜர் தெரியும் இல்லையா? அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவரோடு இவர் மிகப்பெரிய முக்கிய இலாக்காவிலே பொறுப்பில் இருக்க போலீஸ் அமைச்சர் நினைக்கிறார், போலீஸ் துறை அதிகாரி. அவர் சாகும் வரை அவர் தான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசத்துக்கு 2 ஜாதியை உள்ளே விட மாட்டாங்க, தலித்தையும் மற்றொரு வகுப்பில். அதை தடுத்து நிறுத்திய போராட்டத்திலே கர்ம வீரர் காமராஜர்,
கக்கன் அவர்கள், மாயாண்டி பாரதி, அதற்கு பிறகு தான் காந்திய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனார் 1946க்கு பிறகு. இதை நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், கக்கன் கடைசி வரை அங்கே பொது மருத்துவமனையில் தான், மதுரை GH ராஜாஜி மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆகிருப்பார். மெட்ராஸில் ஸ்டான்லி மெடிக்கலில் தான் அட்மிட் ஆகிருப்பார். அதுக்கு பிறகு அவருடைய இறந்ததுக்கு பிறகு அவருடைய ப்ராப்பர்ட்டியே ஒன்றுமே கிடையாது, மொத்தமே அவருக்கு எந்த சொத்தும் கிடையாது. அப்படி ஒரு அமைச்சர் தமிழகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அந்த கக்கனை நாம் பாராட்ட வேண்டும், அவரை பெருமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கி எந்த அமைச்சர் யாராவது ஒருத்தர் GHல் போய் நம்ம பார்க்க முடிகிறதா? அந்த சூழ்நிலைகள் மாற்ற வேண்டும். ரெண்டாவது, வேலை வாய்ப்பு டிரான்ஸ்பரன்சி. நீங்கள் ஒரு சட்டத்தை தயவுசெய்து தெரிந்து கொள்ள வேண்டும், தகவல் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த தகவல் உரிமை சட்டத்திலே நீங்கள் எந்த தகவலையும் பெற முடியும். இன்றைக்கி கவர்மெண்ட் எத்தனை பாலிசி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, எல்லாவற்றையும் நாம் பெற்று நீதியை பெறுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். உங்களுடைய அத்தனை கேள்வியுமே உண்மையிலே நீங்கள் லா படிக்கலாம் போல தெரியுது. நம்ம ஒய்நாட் அவ்வளோ சிறப்பான கேள்விகளை வளைச்சு கேட்டீங்க. இன்னும் அடுத்து ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். வாலிபன் இருக்காங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் அவருக்கு எதிராகவே எல்லாமே இருக்குது. தப்பே பண்ணாமல் அவரோட கண்ணீரை தவிர அவருக்கு நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லாட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானம்ங்கிற மாதிரி அவங்களுக்காகவே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பல ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நான் சொல்லுவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், போலீஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். அந்த தீர்மானத்திலே 60% வழக்குகள் பொய் வழக்குகள் இந்தியாவிலே இருக்கிறது. இது நம்ம சொல்லலை, யார் சொல்கிறா? போலீஸ் கான்ஃபரன்ஸில் போலீஸ் அவங்க ரெசல்யூஷன் போட்டு கொண்டது. 40% ஜெயிலில் ஃபால்ஸாக உட்கார வச்சுருக்காங்க, உள்ள சிறைச்சாலையில் இருக்காங்க. இந்த பொய் வழக்குகள் புள்ளி விவரத்திற்காக போடப்பட்ட வழக்குகள், ஒரு மனுஷனுக்கு எதிராக வரக்கூடிய வழக்குகள் இருக்குதுன்னு சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 1 எலக்ட்ரானிக் மெத்தடில் எஃபெக்டிவ் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண வேண்டும். உதாரணமாக இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சம்பவம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது இட் இஸ் அவர் டியூட்டி. நம்பர் 1. கம்யூனிகேஷன்ஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியான விவரங்கள். 2, நம்முடைய சாட்சிகளை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் நமக்கு சாதகமாக வருகிறார்கள் என்பதை பற்றிய குறிப்புகள். 3, 4, அவரை குறுக்கு விசாரணை என்று ஒன்று இருக்கிறது, ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். ஒருத்தர் பாக்ஸில் ஏற்றி உடனே தண்டனை கொடுக்க முடியாது. ஒரு எடுத்தோடனே அவரை கேள்விகள் நாம் கேட்போம். எப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எத்தனை மணிக்கு நடந்துச்சு, அப்படிங்கிறதை கேட்போம். இன்றைக்கி பல பொய் வழக்குகள் போக்சோ சட்டத்திலே போடுகிறார்கள். இன்றைக்கி உண்மையிலே வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன். ஒருவரெல்லாம் பாவம் சாகும் வரை ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார், அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு, நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களிடம் சொல்கிறேன். ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வச்சு அப்பா மேலே ஒரு பொய் புகார் கொடுக்குறார். என்ன புகார்னு சொன்னால், அப்பா இந்த குழந்தைய தப்பாக பயன்படுத்த பார்த்தாரு. எஃப்ஐஆர் போட்டாங்க. போக்சோ சட்டத்தில் பிரிவு 9 கீழ் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. செக்ஷன் 8 and 9. மாண்புமிகு நீதியரசரிடம் ஆனந்த வெங்கடேஷ் அவரிடம் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. நீதிமன்றத்தில் வந்தோடனே அவர் கேட்குறாரு, அந்த குழந்தையை கூப்பிட்டு, என்னம்மா நடந்துச்சு, உங்கள் அப்பா ஏதாவது செஞ்சாரான்னு சொல்லி. எங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், எதுவுமே செய்யலைன்னு சொல்லி. இந்த குழந்தை அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையில் இந்த குழந்தைய அப்பா வாங்கிடுவார்னு ஒரு பயத்தில் இந்த அம்மா பொய் புகாரை கொடுத்து அவர் மீது ஒரு பெரிய வழக்கை தாக்கல் செய்திருந்தார். 5 வருடத்துலேருந்து 7 வருடம் வரை அந்த வழக்கில் தண்டனை தர முடியும் செக்ஷனில். சில செக்ஷன் சாகும் வரை ஜெயிலில் இருக்கணும், பெயில் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட வழக்கு. அப்போ நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உடனடியாக செக்ஷன் 22 ஆஃப் தி போக்சோ ஆக்ட், செக்ஷன் 22 பிரிவின் கீழ் பொய் வழக்கு போட்ட
அந்த அம்மாவை கைது செய்ய சொல்லி உத்தரவு, நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு. இந்த பாதிக்கப்பட்ட ஆண் இருக்கார் இல்லையா, ஹஸ்பண்ட், அவரை விடுதலை செய்ய சொல்லி உத்தரவு. இன்று நீதிமன்றத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். நம்ம தைரியமாக திறமை வாய்ந்த வழக்கறிஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். ஆண்டிராஜெல்லாம் பல பெரிய கிரிமினல் வழக்குகள் நடத்தியிருக்கின்றார். அது மாதிரி நம்ம ஹோல் டீம் எல்லாருமே, இஸ் எ செக்ரட்டரி, இஸ் ஆல்சோ லீடிங் லாயர். மோகன் காந்தி எங்கே இருக்கார்? மோகன் காந்தி இஸ் அன் எக்ஸ்பர்ட் சர்வீஸ் லா. வினோத், ஒவ்வொரு லாயரும், அவங்க வைஸ் துணைத் தலைவர், பெண் மாதர் WAனுடைய துணைத் தலைவர் வந்து சிறந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நல்ல வழக்கறிஞர். இப்படி பலரும் இருக்கின்றார்கள். நாம் அதை பயன்படுத்த முடியும். சட்டம் வந்து எப்பயுமே உறுதியாக நன்மை தான் செய்யும். நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆணுக்கு எதிரான சாட்சிகளே இல்லை என்று சொன்னாலும் பொய் வழக்கு போட்டால் அதை உடைக்க முடியும், வெற்றி பெற முடியும். இந்த காலத்துக்குள்ளேயும் இப்போ வட்டார அளவிலான ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா, இதுலேயும் நிறையா பேரோட அந்த வெற்றிகள் வந்து மாற்றப்படுது நேம் லிஸ்ட்லலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க. நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் அந்த இடத்திலே எதிர்ப்பு தெரிவிக்க பழகிக்கொள்ளுங்கள், எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். நீங்கள் மறுபடியும் நான் தான் சொல்லுவேன், ஒரு தவறு நடக்கிறது, அது அலுவலகமாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், நீதிமன்ற வளாகமாக இருக்கலாம், நீங்கள் பயணம் செய்யும் இடமாக இருக்கலாம். நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா அது அர்த்தமே மாறிப்போம். இப்போ நான் என் தங்கச்சியோட ரோட்டில் போகிறேன்னு வச்சுங்க, ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணுறாரு, தங்கச்சியை கிண்டல் பண்ணுறாரு, டக்குன்னு அடிச்சிட்டேன்னா அது குற்றமாகாது. ஆனால் என் தங்கச்சியை கொண்டு வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வந்து சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் பிளான் பண்ணி அடித்தேன்னு வச்சுங்க, அது தவறு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, இன்று சமூகம் இந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் சமூகத்தின் அங்கமாகிய நாம் அதை தட்டி கேட்க தவறுகிறோம். பிலேட்டடாக நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது அதோட எசன்ஸே போயிடும். நீங்கள் அந்த இடத்துலையே எனக்குரியது கிடைக்கல, நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பெண் இருக்கிறாள் என்று ஏன் கேட்க தயங்குறீங்க? இப்போ கேட்குறீங்களே, ஏன் தயங்குறீங்க? தயக்கம்தான் நமது வெற்றிக்கான ஒரு ஹர்டல்னே சொல்லலாம். அந்த தயக்கத்தை தூக்கி ஓர வைங்க. ஏன்னா நீங்கள் எல்லா அறிஞர்களுமே ஒன்று தான் சொல்கிறாங்க, அறிவாளிகள் ஜெயித்ததை விட ஜெயிக்கணும்னு வெறியோடு இருந்தவன் தான் ஜெயிச்சிருக்கிறான். நீங்கள் ஜெயித்தவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்கள். படிப்புன்றது கடைசியில் தான் வரும். இந்த ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. படிப்புன்றது நமக்கு ஒரு எஜுகேஷன் ஐடென்டிட்டி தான். நீங்கள் ஒரு நர்சிங் அப்படின்னா உங்கள் பேர் என்ன? நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கீங்க, அது உங்கள் அடையாளம் அல்ல. அப்போ உண்மையில் உங்களுடைய அடையாளம் எது? உங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் தான் உங்களுடைய அடையாளம். இப்போ நான் ஒரு லாயராக இருக்கிறேன், லாயர் என்றது என்னோடய எஜுகேஷனல் ஐடென்டிட்டி, அவ்வளோதான். ஆனால் நான் யார் அப்படின்றதான் என்னோடய ஐடென்டிட்டி. மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன், நான் படித்த கல்வியை இலவசமாக அளிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சமூகத்தில் அநீதி நடக்கும்போது நாம் தட்டி கேட்கணும் உணர்வோடு இருக்கிறோம். அதை மாதிரி உங்களை நீங்கள் செதுக்குங்கள். நம்மளோட ப்ரொஃபஷனலுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வெறும் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு விஷயம் வரும்போது தட்டி கேட்குறவங்க சமூகத்தின் அங்கத்தினராக இருக்க முடியாது. அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிற்பவர்கள் தான் இந்த சமூகத்தின் அங்கமாக கருதப்படுவார். சரிங்களா? அதனால் தைரியமாக தட்டி கேளுங்க. இவ்வளோ தைரியமாக கேள்வி கேட்குறீங்க, தைரியமாக தட்டி. தேங்க்யூ ரகுணா. தயக்கத்தை போக்குங்கன்னு தான் நம்ம ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆண்டிராஜ் சார் சொல்கிறாங்க. நான் இங்கே பார்க்குறேன் எல்லாருமே கொஸ்டின்ஸ் வந்து என்னமோ உங்கள் மனசுக்குள்ளே எதுவுமே ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் எதுவுமே வந்து மனசு திறந்து கேட்க மாட்டேங்கிய. இங்கே நிறைய ஜென்டில்மேன்லாம் இருக்கீங்க, நல்லா பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ என்ன ஓடுது? இப்போ ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குல்ல, உங்கள் மனசுக்குள்ளே ஓடுதா இல்லையா? அதை கேளுங்க. இப்போ உங்கள் மனசில் இப்போ என்ன தோணுதோ அந்த கேள்வி இருந்துச்சு கேளுங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்கள் ஸ்டாஃப்ஸை பற்றி பயப்பட வேண்டாம். அவங்க வந்து இது இன்ட்ராசெக்ஷன் நல்லாவே தெரியும். அவங்க இந்த எங்களை கூட்டிகிட்டு வந்ததே வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கூட்டிருக்க மட்டும்தான். நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வந்திருக்கோம். தயவுசெய்து உங்கள் மனசுக்குள்ளே இப்போ என்ன கேள்வியோ உடனே கேளுங்கள். நாங்கள் உடனே ரெடியாக இருக்கிறோம். என்னுடைய பேர் தினேஷ். நான் இந்த கல்லூரியில் எம்எஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஸோ நீங்களும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் காலேஜுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறதுக்காக ரொம்ப நன்றி. என்னோட கொஸ்டின் சார், ஸோ ஐ ஹாவ் அ 5 years clinical experience in various hospitals in Madurai.
ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இவங்கெல்லாம் எதிர்கால செவிலியர்கள். இப்போ ஒரு மருத்துவமனையில் போய் வேலை செய்ய போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட்டியே எப்படி அப்படின்னா, நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு அவங்களே முன்னாடியே பிளான் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதை கூகுளில் எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் அவங்க கிளியர் கட்டாக தான் போகிறாங்க. பட் ஒரு மூமெண்ட்டில் டாக்டர்ஸோ அல்லது செவிலியர்களோ ஏதாவது ஒரு அவங்கள அறிந்தோ அறியாமல் ஏதோ ஒரு தவறு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில சட்டத்தின்படி சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது எல்லாமே வருது. அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் சார்? சில நேரங்களில் நியாயமான முறைகளில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவிலியர்கள் வந்து எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க. பட் நம்ம சொசைட்டி ஹைரார்கி படி வந்து அவங்களோட வாய்ஸே எடுபடாத சிச்சுவேஷனில் அவங்க மேலே அந்த ப்ளேம் போகும். ஸோ அதை எப்படி சொசைட்டிக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க நீதியாக எப்படி ஜெயிக்கணும் சார்? இதே என்னுடைய கேள்வி. தினேஷ், ஐ அப்ரிஷியேட் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வாழ்த்துக்களை தினேஷுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனதின் குரலாக எதிரொலியாக இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப பேருக்கு வரக்கூடிய ஒன்று. நீங்கள் கேட்ட கேள்வி பல டாக்டர்கள் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். நான் அப்போலோவினுடைய எத்திக்ஸ் கமிட்டி சேர்மனாக நான் இப்பொழுது இருக்கின்றேன். கடந்த பல வருடங்களாக நான் இருக்கின்றேன். ஒரு முக்கியமான ஒன்று, இன்றைக்கி பல நேரங்களில் மருத்துவர் செவிலியர் கவனமின்மை, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், தட் இஸ் கால்டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அவர் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதுக்கு சட்டம் என்ன சொல்லுகிறது? அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அனுப்புகிறதா? அடுத்த கேள்வி. டாக்டரே சப்போஸ் ஒரு பேஷண்ட் செத்து போயிடுறான், இது அவன் வந்து வேறு ஒரு சூழ்நிலைகளை சொல்லி சொல்லிவிடுகிறார் என்று சொன்னால், அல்லது செவிலியர் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன சட்டம் சொல்லுகிறது? கன்சியூமர் சட்டம் வருமா? இந்த ரெண்டு கேள்வி எப்பயுமே ஒரு முக்கியம். ஜேக்கப் மேத்யூ என்ற ஒரு மாபெரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2005 கொடுக்கப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த தீர்ப்பிலே மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் எது என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெடிக்கல் நெக்லிஜென்ஸில் எடுத்தோடனே 304A பார்ட் 1 பார்ட் 2 என்று இருக்கிறது. இதில் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பு ஒரு கமிட்டியை வைத்து, அந்த கமிட்டியில் இவர் இருப்பார், டீன், ஹெட்டட் பை டீன், ஆல் எக்ஸ்பர்ட்ஸ், டாப் மோஸ்ட் பீப்புள். அவங்க வந்து அந்த கமிட்டியை முதலிலே கான்ஸ்டியூட் பண்ணி விசாரிப்பார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் உண்மை இருக்கும் பட்சத்தில் பரிந்துரை செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் அதை அப்படியே போலீஸ் வந்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிவிலேஜ். நமக்கே தெரியும், ஆக்சிஜன் இல்லாமல் சில பேஷண்ட்ஸ் இறந்துருப்பாங்க. சில பேர் வயிற்றுலேயே கோடாரியை வச்சு உள்ளே தச்சு அப்படி போன ஆட்களும் உண்டு. பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸினுடைய அளவை பார்க்கிறார்கள். அதாவது சூழ்நிலையின் காரணமாக யாருமே எப்போயுமே வழக்கறிஞரும் டாக்டர்ஸும் நர்ஸுகளும் ஒரு உத்தரவாதம் தர முடியாது. என்ன தர முடியாது? ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு 100% ஜெயிச்சு கொடுக்கணும்னு ஒரு கேஸ் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். நான் 100% எடுப்பேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன உண்மையா? இது ஏம்மா கையில் கிடையாது. நல்லா நடத்த வேண்டியது என்னுடைய கடமை. வழக்கை நன்றாக நடத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதே போல தான் செவிலியர்களும் சரி, மருத்துவர்களும் சரி. ஆனால் அதே நேரம் கவனக்குறைவு என்பதை நாம் செய்துவிடக்கூடாது. அது மிக மிக முக்கியம். அப்படி வரும் பட்சத்திலே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மிக சீரியஸாக அவர்கள் மீது நஷ்ட ஈடை பெறுவதற்கு சட்டத்தில் கடுமையாக கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து பல மருத்துவ டாக்டர்ஸ் மீது பல லட்சங்கள் ஆஸ்பத்திரி மேலே தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்கட்டாவில் ஒரு ஃபாரினருக்கு கொடுக்கப்பட்ட பெரிய தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட்டில் பல கோடி அதிகபட்சமாக கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு இந்த மாதிரி ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நெக்லிஜென்ஸ் கமிட்டட், அதாவது வந்து ஆக்ட் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் வீடு கட்டிகிட்ருக்காரு. வீடு கட்டிகிட்ருக்கிறப்ப அது திடீர்னு அந்த மண் சுவர் கீழே விழுந்து 2 கொத்தனார் செத்து போயிடுறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. இப்போ யார் மேலே கேஸ் போடுவீங்க? வீட்டு ஓனர் மேலேயா, கான்ட்ராக்டர் மேலேயா, இல்லை கடவுள் மேலேயா? 3 பேர் மேலே தானே போட முடியும். அஸ் பர் த ஆக்ட் உங்களுக்கு அந்த ஓனர் மேலேயோ அவர் மேலேயோ போட்டிருந்தாலும் அவர் வந்து எந்த விதமான இன்டென்ஷன் கிடையாது. எந்த விதமான இன்டென்ஷன் கிடையாது. அங்கே திடீர்னு சாய்ஞ்சு விழுகுது.
அதே நேரம் அது மோசமாக இருக்கிறதா என்பதை பார்க்கவும் வேண்டும். அதே நேரத்தில் அந்த பில்டிங்கை கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ் இருக்கா, அதுக்கு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கப்படுகிறதா என்று. இந்த ஜேக்கப் மேத்யூ வழக்கை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை முன்பு அதற்கு கமிட்டி இருக்கிறது, அதை பாதுகாப்பு செய்யப்படும். கடைசியாகத்தான் ஒருவரை கைது செய்ய முடியும். தேவையில்லாமல் யாரையும் டாக்டரையோ நர்ஸையோ மிரட்டினால் இந்திய தண்டனை சட்டம் 384 கீழ் அவர்கள் மீது நாம் வழக்கு தாக்கல் செய்யும். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ என்ன அப்படின்னா சார், எங்களுக்கு அதாவது நர்சிங் ஆஸ் அ நர்சிங் ப்ரொஃபஷனலாக எங்களுக்குன்னு ஏதாவது எங்களுடைய உரிமை சார்ந்த சட்டங்கள் ஏதாவது இருக்குதா? ரொம்ப அற்புதமான கேள்வி மீண்டும் கேட்டிருக்கிறார். அதாவது ஏராளமாக இருக்கிறது. எம்டிபி ஆக்ட், டெர்மினேஷன் இருக்கிறது. 1900 அதில் வந்து பழைய சட்டம், இப்போ அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் படி ஒரு குழந்தையே வயிற்றில் வந்து இருக்குன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. ஒரு பெண் பாலியல் ரீதியாக ஒருத்தன் ரேப்னால் பாதிக்கப்பட்டு வயிற்றில் கரு இருக்குது அப்படி வச்சுக்கலாம். அந்த குழந்தை இருக்கிறப்ப அதை ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, பண்ணக்கூடாதா? டாக்டர்ஸும் நர்ஸும் சேர்ந்து செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை உண்டா அப்படிங்கிற கேள்வி. இப்போ சட்டத்திலே இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் 24 வாரங்களுக்குள் அந்த கரு இருக்கும் பொழுது வித் த பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் அப்பார்ட் பண்ண முடியும். அதை சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி அதுக்கு பிறகு அந்த வளர்ந்து விடுகிறது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு 5th வீக் ஸ்டார்ட் அந்த பிரெயினுடைய இது, 6th வீக் அந்த கை விரல்கள் இதெல்லாம் வரக்கூடியது, 7th வீக் தொடு உணர்ச்சி இதெல்லாமே வரக்கூடிய டெவலப்மெண்ட். அது மாதிரி தான் இந்த 24 வீக்ஸ் என்பதை இந்த ஆக்டை படி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்திய தண்டனை சட்டத்திலே ஒரு சில பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. டாக்டர்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு இப்போ எப்படி டாக்டர்ஸை பாதுகாக்கிறதுக்குன்னு நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் அப்படி வச்சுக்கல, காமன் டு அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்கள எந்த விதமான துன்புறுத்தக்கூடாது என்பதற்கு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது. சென்ட்ரல் ஆக்ட் இஸ் தேர். இதை தவிர ஏராளமான சிறு சிறு மைனர் ஆக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த மைனர் ஆக்ட்ஸ் படி வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இந்திய தண்டனை சட்டத்திலே அவங்களுக்கு வந்து எந்தெந்த இதெல்லாம் நெக்லிஜென்ஸ், எதாவது நெக்லிஜென்ஸ் வராது, எது கல்பபுள் ஹோமிசைடு, எது நாட் அமௌண்டிங் கல்பபுள் ஹோமிசைடு என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ பாதுகாப்பு அரண் ஏற்கனவே பாராளுமன்றத்திலே உங்களுக்கு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டம் அமுலிலே இருக்கிறது. அது போக நாம் யாரையும் தேவையில்லாத துன்புறுத்தல் செய்ய முடியாது. சார், இப்போ சில மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த டெல்லியில் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போராடினாங்க. அந்த மினிஸ்டர் வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தினாரு அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு எவிடன்ஸோடு தான் சொன்னாங்க, நாங்கள் இருக்கோம், எங்களை தான் இது பண்ணாங்க, நீங்கள் சொன்னீங்க எவிடன்ஸோடு இது பண்ணால் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க எவிடன்ஸோடு தான் இது பண்ணாங்க, எங்களுக்கு இது பண்ணாங்க. ஒரு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடித்தவங்க, ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் ஒரு 1 month 2 month 3 month கண்டினியூஸாக போராடி அவங்களோட மெடலை ஃபுல்லாக எங்களுக்கு அப்படி வேணாம், அப்படி கவர்மெண்ட்டே வேணான்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போய் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல, அந்த கேஸ் போட்டு தீர்ப்பாக முடியல சார். ஆனால் இப்போ நடந்த ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னா, அந்த ஒரு பைக் ஆக்சிடென்ட், டிடிஎஃப் ஆக்சிடென்ட் போய் ஒரு இது விபத்து ஏற்படுத்தினாலே அவரை கேன்சல் பண்ணுறது, அவர் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறது, அவர் பைக் எரிக்கிறது. ஸோ அப்படி உடனே தீர்ப்பு வருது. அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் உடனே தீர்ப்பு வருது. ஆனால் எவிடன்ஸோடு இருக்க ஒரு சாலிடான பிரச்சனைக்கு என்ன சார் தீர்ப்பு வர மாட்டேங்குது? வாழ்த்துக்கள் கோபிநாத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோபிநாத் ஒரு அருமையான கேள்வி கேட்டக்க மீண்டும் ஒரு கிளாப்ஸ் அவர் கொடுக்குறேன். இந்திய தேசத்திலேயே முதல் முறையாக ஒரு எம்பியாக இருந்த அந்த சங்க தலைவர் மீது அவன் ஒரு மினிஸ்டர் பவர், சாதாரண ஆள் கிடையாது, எதிர்த்தது. அவன் வந்து எப்படின்னா உத்தரப்பிரதேசத்திலேயே ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர், பெரிய ஒரு அவனுடைய பிக் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை எதிர்த்து அந்த 3 அற்புதமான பெண்மணிகள், மல்யுத்த வீரர்கள், இன்டர்நேஷ்னல் பிளேயர், நேஷனல் பிளேயர்ஸ் 3 பேருமே தைரியமாக அவனுக்கு எதிராக நின்னாங்க. ஃபஸ்ட் இதில் நமக்கு பெருமை என்னென்னா, நம்ம பிரசிடென்ட் சொன்ன மாதிரி, ஆண்டிராஜ் சார் சொன்ன மாதிரி,
முதல்ல தலை நிமிர்ந்து இவன் எனக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்த பார்த்தான் அப்படின்னு ஒரு கையை நீட்டினாங்க இல்லையா, முதல் வெற்றி நமக்கு கிடைத்தது. ஃபஸ்ட் இது ரெண்டாவது அவர்களுக்காக அனைத்து கட்சிகளுமே மாதர் சங்கமே நடு ரோட்டிலே நின்று போராடினார்கள் அல்லவா, அதான் ரெண்டாவது வெற்றி. நம்பர் 2, அந்த போராட்டத்தின் எதிரொலி உண்ணாவிரதம் இருந்து டெல்லியில் பல லட்சம் மக்கள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த ஸ்பாட்டில் அந்த பேச்சுவார்த்தைக்கு அமைச்சரே வர வச்சாங்க இல்லையா, 3வது வெற்றி. ஒரு இடத்துல எதுவுமே ஒன்று செய்யவே முடியாது. 4வது வெற்றி, அந்த ஆள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டது. எஃப்ஐஆர் போட்டாங்க, அரெஸ்ட்டு நடக்கலை. ஏன்னா நம்ம நாட்டில் தெரியும் பல பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கும். கைது செய்யப்படவில்லை. ஆனால் 5வது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த பெண்மணிகள்கிட்டயே பேச்சுவார்த்தை நடத்தி அதை அப்படியே பிசுபிசுக்க வைத்து விட்டார்கள். இதுதான் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இது இன்றைக்கி மணிப்பூரில் இன்றைக்கி பார்க்குறோம், பல இடங்களில் இன்றைக்கி பெண்களுக்கான மிகப்பெரிய மோசமான செயல்களை பார்க்கிறோம். ஆயிஷா பானுன்னு சொல்லி ஒரு 8 வயசு குழந்தைய ஜம்மு காஷ்மீரில் வச்சு 8 பேர் சேர்ந்து கோயிலில் வச்சு ரேப் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த கேஸு ஜம்மு காஷ்மீர்லேருந்து பஞ்சாபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்க இருக்குது. இந்த 3 பெண்மணிகள் இப்போ எனக்கு ஞாபகத்தில் வர்றது பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு. எப்படி பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்லி தைரியமாக போராட்ட காலத்தில் வந்தாரோ, அதே மாதிரி இந்த பெண்மணிகள் புதுமை பெண்மணிகளாக போர்க்குழு எழுப்பியதற்காகவே இன்றைக்கி எப்பயுமே இந்தியன் வரலாற்றில் இந்த நியாயத்திற்காக போராடியவர்கள் என்ற விதத்திலேயாவது அவர்கள் பெயர் நிற்கும். ஆனால் போராட்டம் என்பது கடைசி வரை நிற்க வேண்டும். ஒரு களத்தில் நின்றுட்டோம்னா சாகும் வரை போராடி ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இன்றைக்கி எத்தனையோ பேர் உண்மையாகவே நம்ம ஆந்திரா கேசரின்னு சொல்லுவாங்க, பிரகாசம் என்ற ஒரு வழக்கறிஞர். அந்த ஆந்திர மாநிலத்துக்கு அவருக்காக கடைசி வரை இருந்து போராடியவர். அதை போல் நாம் தியாகங்கள் தான் பெற வேண்டும். ஆனால் இந்த பெண்மணியை பொறுத்த வரையில் அவங்க முன்னாடி தைரியமாக வந்தாங்க, எஃப்ஐஆர் போடப்பட்டது, அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு வருமளவிற்கு செய்தார்கள். ஆனால் இவர்களே அதற்கு அடுத்தபடியாக வரவில்லை, கோரிக்கை வைத்தார்கள், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அதோடு முடிக்கும். அந்த வாசன் ஏதோ கேட்டிங்களே, என்ன வாசன்? ஜிடி. சரி, அதான் அந்த வாசன் தான். யூடியூப் வாசனா? சரி. நீங்கள் அவர் ஃபாலோவரா? இல்லை, ஏன் பையன் அவர் ஃபாலோவர்? இல்லை, சும்மா விளையாட்டு கேட்டேன். இல்லை, அது ஏன் உடனே அது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சின்ன தப்புன்னு சொன்னீங்க, ரைட்டா? அவர் பண்ணது சின்ன தப்புன்னு சொன்னீங்களா? நீங்கள் அதை ப்ரெசன்ட் பண்ணும்போது அந்த வாசன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அப்படி தானே இல்லையா? சரி, அது சின்ன தப்பு கிடையாது. ஏன்னா கம்பேரிங்லாம் வேலையே இல்லை. ஏன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கம்பேரிங்கே அது ஒன்று இது ஒன்று, கம்பேரிங்கே தவறானது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் விஷயம்ல, அது சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இது ஒன்று இல்லை. இதை பொறுத்தளவில் அவர் எவ்வளோ ஸ்பீடில் போனார் நீங்களே சொல்லுங்கள்? 160. இந்தியாவில் அதிகபட்ச ஸ்பீடு நம்ம நாட்டில் உள்ள ரோட்டில் எவ்வளோ ஓட்டலாம்? 80 அல்லது சில ரோடுகளில் 100 பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவர் வீலிங் பண்ணார் இந்த சென்ஸ். அவர் அதை அவருடைய திறமைகள் மற்றவர்களுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. ஆனால் நம்மளை மாதிரியான நாடுகளில் ரோடு செட்டப்பே அந்த அளவு இருக்கும்போது அதுக்கு வேகமாக போக்குவரத்தை இடையூறு பண்ணுற மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை தொடர்ச்சியாக பொதுமக்கள் அவர் இந்த இடத்துல தொடர்ச்சியாக கூடினதுனால தான் ஃபஸ்ட்டு வார்னிங்கு, அடுத்து ஒரு ஃபைனிங்கு, அடுத்து தான் இப்போ எத்தனை மாதங்களோ கிட்டத்தட்ட 10 வருடம் அவர் லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக பண்ணணும்ல, அது பண்ணணும்ல. ஏன் அப்படி இல்லைன்னா எவ்ரிபடி பிஃபோர் லா நம்ம ஒபைட் பண்ண. காலேஜில் சேரும் போதெல்லாம் எஃப்சிக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும் பார்த்தீங்கன்னா 40 மார்க் வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் 1.5 மார்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருந்தனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நீங்கள் நிற்கிறீங்க, நான் நிற்கிறேன். இனி வரக்கூடிய காலங்கள் ரிசர்வேஷன் தேவையான்றது ஒரு டிபேட்டபிள் ஒன். ஆனால் இன்றைக்கி இந்த சமூகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக ரிசர்வேஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி, தகுதியின் அடிப்படையில் வேலை, அதையும் தாண்டி ரிசர்வேஷன்லேயே ஒரு வேலை வரும். இப்போது உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும் ரிசர்வேஷன் எதுக்கு வேலை அப்படின்னு.
ஒரு விடோ இருப்பாங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு, அவங்களுக்கு தகுதியே கிடையாது, வெறும் விடோவாக இருந்தாலே அவங்களுக்கு உண்டு. ஒரு ஹேண்டிகேப்டர் இருப்பார், ஒரு முன்னாள் இராணுவ வீரர் இருப்பாங்க, முன்னாள் இராணுவ வீரர் மனைவிகள் இருப்பாங்க, பார்ட்லி டிசேபிள்டு பீப்புள் இருப்பாங்க, டிசேபிள்டு பீப்புள் இருப்பாங்க, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்பெஷலி சேலஞ்சு சைல்ட்ஸ் இன்றைக்கி நிறைய வர்றாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். வி ஆர் ஸோ கேப்பபிள். நமக்கு கீழே இருக்க மக்கள் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த ரிசர்வேஷன் இன்றைக்கி கண்டிப்பாக வேணும். அது வந்து கேஸ்ட் ரீதியாக நம்ம பிரித்து வைக்கிறோன்றது நீங்கள் சொல்ல வரீங்க. கேஸ்ட் அடிப்படைன்றதை விட கரெக்டாக சொன்னீங்க. ஏன் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் 1960 பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி அப்போது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிராமின் மட்டும்தான் எல்லா காலேஜிலும் இருப்பாங்க. 1991 வந்து நான் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளே போகும்போது நான் ஒரு ஆள் தான் கருப்பாக இருந்தேன், எல்லோரும் சிவப்பாக வெள்ளையாக இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே பிராமின்ஸ். நான் நினச்சேன் தெரியாமல் இந்த கோர்ஸ் எடுத்துட்டோமோன்னு. இன்றைக்கி அந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது. இன்றைக்கி வந்து பாருங்கள், எல்லாம் எங்களை போல் ஆட்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. இது வந்து ரிசர்வேஷனால் வந்தது. அதை வந்து நான் பெருமையாகவே சொல்லுவேன். இன்றைக்கி அடித்தட்டு மக்களை வந்து மேலே தூக்கி நிறுத்தி இருக்கிறது எது என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு சட்டம். இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஏன்னா நம்மளோட நாம் யாருக்கும் சளைத்தவர் இல்லை என்ற பேச்சு உதவாது. நம்மளோட அறிவாளிகள் நிறைந்த உலகம். இப்போ இருக்கிறது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ரிசர்வேஷன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மஸ்ட். இல்லைன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், இன்னும் ட்ரைபல்ஸ் இருக்காங்க, இப்போ அவங்கள மட்டும் பிரித்து பார்க்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களை விடோ விட்டுருங்க அப்படி விட்டுருங்கன்னு பிரித்து பார்க்க முடியாது. இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் இன்னும் கஷ்டப்படுறாங்க. மணிப்பூர் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெய்த்தியின மக்கள்லாம் இன்றைக்கி பாதிக்கப்படப்பட்டிருக்காங்க. அவங்க என்னென்னா ஒரு சமவெளியில் வாழக்கூடிய மக்கள்லாம் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, வேலையில் பாதி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அதையும் எடுத்து விட்டீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுக்குள்ளே தானே அது இருக்குது. நம்ம இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. இன்னும் நீங்கள் பீகாருக்கெலாம் போங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். பீகாருக்கெலாம் போனீங்க ரொம்ப மோசமாக இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா இன்னும் நீங்கள் நார்த்துக்கெலாம் போங்க, நம்ம விபதி குங்குமம்லாம் வச்சுட்டு அங்கே போகவே முடியாது. அதன் அடிப்படையிலே உங்களை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. நாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறனால உங்களுக்கு இந்த கேள்வி தோணுது. ஆனால் ரிசர்வேஷன் கண்டிப்பாக வேணும். உங்களோட அனுபவத்தில் அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நர்சிங் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன், எல்லாத்துக்கும் தெரியும் சார். நோபல் ப்ரொஃபஷன், எல்லா இடத்துலையும் நாங்கள் போனால் அதர் கண்ட்ரீஸ் எங்களை வேலை பார்க்க முடியும். நான் இப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு என் டிகிரி முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதர் கண்ட்ரீஸ் நான் போய் வேலை பார்க்குறேன். இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே எனக்கு தருவாங்க. அப்போ இருக்கும்போது இப்போ நான் ப்ரைவேட் செக்டர் வேறு ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அங்கே மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஒரு பேர்சனுக்கு அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபயர் அவுட் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க, தாட்டி விட்டாங்க. பட் ஆனால் அவங்க வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு தங்களோட வேறு படத்தில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இப்போ நான் வந்து இந்த ஃபைக்கர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கேன். ஸோ அப்போது நான் வந்து சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நான் இப்போ இந்தியாவில் இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் கேட்க முடியும். இப்போ நான் அதர் கண்ட்ரிக்கு போயிட்டேன்னா என்னோடய ரெக்வஸ்ட் வந்து உங்கள்கிட்ட ரைஸ் பண்ணும்போது உங்களால் நான் அங்கே உதவி பண்ண முடியும். இப்போ ப்ரைவேட்டில் இப்போ அந்த இதில் எனக்கு என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் அங்கேருந்து எம்பசிக்கு என்னால் போக முடியாது. அப்போ இங்கே இருக்கும்போது எப்படி உங்களால் அங்கே நார்மலாகவே தெரியல, பார்க்க டிவியில் தெரியலையே, நீங்கள் நிறையா போவாங்க, கிடைக்காம இருக்குது, நிறைய பேர் கிடைக்காம போயிருக்காங்க, ரைஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி. நம்ம படிக்கிறது எல்லாமே மெஜாரிட்டி தான் பார்ப்போம். தற்கொலைகள் நிறைய எல்லாருமே ஆனால் பேப்பர் எது சொல்லுங்க. இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவ் செய்திகள் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதனால நான் கூட சொன்னேன், நெகட்டிவான ஆட்கள் கூட வச்சுருக்கேன். நீங்கள் பேப்பர் தொடர்பில் நல்ல விஷயமே இருக்கேன், ஒரு ரேப் இருக்கும், ஒரு கற்பழிப்பு இருக்கும், ஒரு கொலை இருக்கும். இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை நம்ம தவிர்க்க முடியும். எனக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் நீங்கள் ட்ரீட் பண்ணி அதை சாப்பிட்டு கண்டிப்பாக Thank you, students of the College of Nursing, for putting 4 questions. I'm looking forward to give you assistance in future too. And also I thank the advocates of FICUS team for acknowledging the students of the CSC Nursing College, the hope, the straightforward, sincerity, hard work, always provide despite you feel that the world is insecure and cruel.
and also the develop of goodness of charity at home, and also thank the advocates for dealing with the laws relating to the medical field, and not to compare your fault with others. Now I invite S. Vinod, advocate of Madurai Bench of Madras High Court, to deliver a vote of thanks. இந்நிகழ்ச்சியை பிரார்த்தனையுடன் அருமையாக துவங்கி வைத்த திரு ரெவரண்ட் யாகூப் ஐயா அவர்களுக்கு, கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கு எங்களது பைக்கர்ஸ் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்த உறுதுணையாக இருக்கும் எங்களது மூத்த வழக்கறிஞர் சாமித்துரை சார் அவர்களுக்கும் எங்களது பைக்கர்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்த எங்களது பைக்கர்ஸ் ஃபவுண்டர் திரு ஆண்டிராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை வரவேற்புரை ஆற்றிய கல்லூரியின் முதல்வர் திருமதி டாக்டர் ஜோதி சோஃபியா அவர்களுக்கும் எங்களது பைக்கர்ஸ் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னுரை வழங்கிய எங்களது பைக்கர்ஸ் டீமின் ஷாலினி பிரியங்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள எங்களது மூத்த வழக்கறிஞர் டாக்டர் சாலமன் பெர்னான்சா அவர்களுக்கும் எங்களது பைக்கர்ஸ் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களது பைக்கர்ஸ் டீம் சார்பாக வந்திருக்கிற திரு மோகன் காந்தி அவர்களுக்கும், அன்பரசு அவர்களுக்கும், விஜயராகவன் அவர்களுக்கும், மனோஜ் அவர்களுக்கும், மாதிரா மற்றும் சண்முகப்பிரியா அவர்களுக்கும், சிறப்பாக இங்கே வந்து மாஸ்டர் ஆஃப் செரமனி பண்ண மரிய வினோடா அவர்களுக்கும் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் அவர்களுக்கும், மாணவியர் அவர்களுக்கும் எங்களது பைக்கர்ஸ் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, அந்த நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அந்த எங்களோட வெப்சைட் இருக்குது, எங்களோட முகவரி இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது. அந்த இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு சம்மந்தமாக ஏதாவது ஒரு அவேர்னஸ் தேவைப்படுதோ, இன்கேஸ் வந்து அதில் உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் மெம்பராக சேரணும் அப்படின்னா நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த இதுக்கு நீங்கள் ஹாய் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிடுவோம். அதில் ஏதாவது நீங்கள் முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். Now Dr. John Prabhu, Professor of CSI College of Nursing, would like to give assurance to our Ficus team. மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியவர்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த ஒரு நிகழ்வு ஒரு தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஏற்பட்ட பொழுது நான் நினைத்த காரியம் இன்றைய நாளிலே இறைவன் அந்த பிரார்த்தனையை கேட்டார் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஒரு 2 நிமிஷம் அந்த காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் ஒரு அஷ்யூரன்ஸ் நான் கொடுக்க விரும்புகின்றேன். இரவு ஒரு 11:30 மணி காலவாசல் பஸ் நிலையத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். முழிரவு ஜெபத்திற்காக கீழவாசல் ஆலயம் செல்ல வேண்டும். பஸ்ஸெல்லாம் இல்லை, ஆட்டோ மட்டும் வரும் சொல்லி நான் காத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் அழுக்கு நைட்டியோடு மேலே ஒரு துண்டு போட்டுட்டு நடக்க முடியாமல் தலையெல்லாம் விரிந்த கோலத்தில் என் அருகிலே வந்தாள். நான் தூரத்தில் வரும்போது பார்த்தேன், யாரோ ஒரு பிச்சை எடுக்கின்ற ஒரு சகோதரி போலன்னு சொல்லி நினச்சிட்டு பார்த்தேன். பக்கத்தில் வரும்போது என்னை பார்த்து கொண்டே வந்தாள். என்னடா என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்களேன்னு நான் அவங்களையும் பார்த்துட்டு அப்புறம் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டேன். அப்புறம் என் பக்கத்தில் வந்து நின்றாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி பார்க்கும்போது என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ பேச வருவது போல் தோன்றினது. நான் என்ன பண்ணேன், ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நின்றுக்கிட்டேன். எதுக்கு வம்பு அப்படின்ட்டு. மறுபடியும் அவர்கள் ஒரு 2 ஸ்டெப் தள்ளி வந்து உங்கள் செல்ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு திடீரென்று என்னுடைய செல்ஃபோனை கேட்கும்போது பொய் சொல்ல முடியல. எனக்கு மனசில் வருது, என் செல்லு இருக்கான சார்ஜர் இல்லைன்னு சொல்லலான்னு தோணுது. அது சொல்ல முடியல. அதுக்குள்ளே ஒரு ஆட்டோ வந்துச்சு. அந்த ஆட்டோக்குள்ளே வேகமாக அம்மா இந்த வரேம்மா இந்த வரேன் அப்படின்ட்டு அப்படியே ஆட்டோக்குள்ளே ஏறிட்டேன். எனக்கு மனசு கேட்கல. ஆட்டோக்குள்ளே நான் உட்காந்தோன்னே என்னை பார்த்து அந்த பெண் கேட்குறாங்க, அண்ணே இந்த ஆட்டோவுக்கு மட்டுமாச்சும் பே பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. அது நான் வேகமாக தலையாட்டிட்டு, ஏறுங்கம்மா நான் கொடுத்துறேன் நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆட்டோவுக்கு மேலே உட்காந்துருக்கிறேன். அந்த அம்மா அந்த கீழே அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னை மறுபடியும் திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்து, ஆனால் உங்கள் செல்லை ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டார். நான் வேகமாக செல் எடுத்து ஆன் பண்ணி, யாருக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு, என்னுடைய அம்மாவுக்கு பேசணும். நாங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த நம்பரை நானே போட்டு அவங்க ஹலோ சொல்லவும் தான் அவங்க கையிலேயே நான் கொடுத்தேன். எடுத்து பேச ஆரம்பித்தார்கள், அழுக ஆரம்பித்தார்கள். அந்த ராத்திரியில்
அடித்து உதைத்து வீட்டை விட்டு விரட்டி கதவை தாழ்பால் போட்டு விட்டார் கணவர். இந்த பெண்ணுக்கு எங்கே போவதென்றே தெரியவில்லை, வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அந்த ராத்திரி நேரத்தில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருங்க. இது என் காதில் கேட்டுட்ருக்கு. இந்த அம்மா அழுது அவங்க தாயார்கிட்ட இந்த பெண்மணி சொல்வது எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்புறம் எனக்கு என்ன செய்வதென்று தெரியும். நடுராத்தில் நம்ம எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியுமா? கஷ்டம். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நான் மட்டும்தான் இருக்கிறேன், அந்த பெண் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்டோக்காரர் நினச்சிட்டு இருக்கிறாரு நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கோம்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் நேரம் போனது அந்த பெண்ணிட்ட மெதுவாக பேசினேன். அம்மா, நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் கவலையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தைரியமாக இருங்க. பெண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது. கோழைத்தனமான முடிவுக்கு போயிடாதீங்க. எதிர்த்து போராடுங்க. நீங்கள் உங்களால் எல்லாம் முடியும். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு. என்னுடைய அம்மா வீடு எங்கே இருக்குது? பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு. நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அது இறங்கி நடக்கிற தூரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் பத்திரமா போங்க, உங்களுக்காக நான் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இது மாத்திரம்தான் என்னால் பேச முடிஞ்சு. பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்டாப்பில் இன்னொரு ஆள் ஏறி வந்து உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் என்னால் மறுபடியும் அந்த பெண்கிட்ட பேச முடியவில்லை. இவள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாள் என்பதை கூட மற்றவரிடத்தில் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த அம்மா இறங்கி போனோன்னே என்னை யாரையுமே புலம்புறேன். சே, பாவம், இந்த நேரத்தில் இப்படி ஒரு கொடூரமான மனுஷங்களாக இருக்காங்களே, மனைவி அடித்து இப்படி வெளியே தள்ளியிருக்காங்களே அப்படின்னு. அந்த ஆட்டோக்காரர் மெதுவாக திரும்பி, என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் கூட வரலையா அப்படின்னு கேட்டார். இல்லை, என் கூட வரல, அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் போல். என்ன சார் முதலையே சொல்லலை, நான் அந்த அம்மா ஆறுதல் படுத்தியிருப்பேன்ல அப்படின்ட்டு ஆட்டோவை நிறுத்தி இறங்கி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. இந்த அம்மா போயிருச்சா, ஏன் சார் அதை நீங்கள் என்கிட்ட முதலையே சொல்லலை அப்படின்னு வேறு சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என் மனசை பாருங்களேன். கொஞ்ச நேரத்தில் யோசிக்கிறேன். வேகமாக செல்ஃபோன் எடுத்து அந்த ஆட்டோவில் இருக்க டிரைவரை ஃபோட்டோ எடுக்கிறேன். நான் இறங்கின உடனே ஆட்டோவுடைய நம்பரை ஃபோட்டோ எடுத்துட்டேன். எனக்குள்ள ஒரு சின்ன பயம். என்ன தெரியுமா, இந்த அம்மா இன்று இரவு சூசைட் பண்ணிக்கிடுச்சுன்னா போலீஸ் விசாரணையில் அவங்க அம்மாட்ட கடைசி அவங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த நம்பர்லேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லி என்னையை கூப்பிட்டுருவாங்கல்ல. இந்த பயத்தில் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். அந்த அம்மாவை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அந்த பயம் ஆரம்பத்திலே வந்துருச்சு எனக்கு. செல்ஃபோனை கொடுத்தோன்னே அதை வாங்கினோடனே அந்த அம்மா அழுதுட்டு இருக்க போது பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பயம் மாத்திரம்தான் நம்மளது சொசைட்டியில் சில விஷயங்களை செய்ய விடாமல் நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது. நான் செல்ல கொடுத்தேன், ஆறுதலாக பேசினேன். இருந்தாலும் ஒரு மூலையில் சட்டத்துறையின் மீதும் காவல்துறையின் மீதும் இன்னும் ஒரு பயமற்ற சூழ்நிலை நமக்கு இல்லை. கண்டிப்பாக இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நமக்கு இந்த பயத்திலிருந்து நம்மளை வெளியே விரட்டும் என்ற விதத்தில் இந்த நாளிலே அழகாக நம் மத்தியிலே வந்து இந்த ஒரு விழிப்புணர்வை கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் கரம் தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன். எங்களுடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 70 விழிப்புணர்வு சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள். வருஷம் நாங்கள் சுகாதாரத்துறையில் இருக்கிறதுனால விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். கண்டிப்பாக வருகின்ற வருடத்தில் இப்பொழுது ஃபைனல் இயர் வர பிள்ளைகளோடு சேர்த்து நான் ஒரு உறுதிமொழி கொடுக்கின்றேன். கண்டிப்பாக அதில் ஒரு 5 ப்ரோக்ராம் சட்ட விழிப்புணர்வு ப்ரோக்ராமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன விதமான காரியங்களை நாங்கள் மக்களிடத்திலும் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரனிடத்திலும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் தெரிவித்தால் கண்டிப்பாக வருடம் ஒரு 4-5 ப்ரோக்ராம்ஸ் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.